வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கேபி அவர்கள் எழுதிய வலம்புரி சங்கோடைய தொடர்ச்சி தான் கேட்க போறோம். பாகம் 2. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 11. இந்த வீடு என்னுடையது அல்ல, எனவே நீங்கள் இங்கு குடியேறுவதும் நல்லதல்ல, சேது கூறினான். நீங்கள் சொல்வது உண்மை இல்லை. இந்த செருவத்தூர் கிராமத்தில் உங்களுக்கு இருக்கிற தொடர்பை இந்த வீடும் நீராட்டு மனையும் தான், அவள் சொன்னாள். எப்படி? சேது கேட்டான். எப்படியா? உங்கள் பாட்டியம்மா பாருக்குட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்க. உங்களோட தாத்தா பேரு பானு விக்ரமன் நம்பூதிரி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை. அதனால நானும் உங்களோட இந்த வீட்டில் தங்கியிருக்க உரிமை இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சேது வியப்பு அடைந்தான். தான் தங்கியிருக்க இடம் தந்த இந்த வீட்டில் ஒரு மோகினியை தங்க வைப்பது எந்த காரணத்தாலும் ஒப்புக்கொள்ளக்கூடியதல்ல. எப்படியாவது யாருக்காவது இந்த விஷயம் தெரிந்தால் அதனால் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாதிரி சம்பவங்கள் இதற்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. பழங்காலத்துல ரொம்பவும் பிரபலமான நம்பூதிரி ஒருவரோட வடக்குநாத கோவில் ஸ்வர் சித்திரத்துல குடியேறி இருந்த ஒரு மோகினியும் போனாள். ஆனால் அவள் என்னை மாதிரியானவள் இல்லை. அந்த நாட்டில் இருந்து எத்தனையோ ஆண்களை கொன்றவள். கடைசியில் நம்பூதிரியோட நெருங்கிட்டா. அவரும் அவளை விரும்பினார். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அந்த நம்பூதிரியும் சாதாரணமானவர் இல்ல, கேரளத்திலேயே ரொம்பவும் புகழ்பெற்ற இல்லத்தை சேர்ந்தவர். அவள் சொல்வதை சேது மௌனமாக கேட்டான். அவனும் அப்படி ஒரு கதையை கேள்விப்பட்டிருந்தான். அவரோட சம்சார உயிரோடு இருந்தும் மோகினியையும் அந்த இல்லத்திலேயே தங்க வச்சார். அந்த நம்பூதிரியை தவிர வேறு யாருக்கும் மோகினி கண்ணுக்கு தெரிய மாட்டாள். அந்த மோகினி ஒரு குழந்தையை பெற்றாள். பின்னாளில் நம்பூதிரிக்கும் வயசாயிடுச்சு. அதனால அவரால் பழையபடியே மோகினியோட தாம்பத்திய வாழ்க்கையை தொடர முடியல. இருந்தாலும் அந்த மோகினி அவரோடவே குடுத்தனம் நடத்தினா. கடைசியில நம்பூதிரி இறந்த பிறகுதான் அந்த மோகினி அந்த இல்லத்திலிருந்து வெளியேறினா. ஆனா அவளோட மகள் இப்பவும் அந்த இல்லத்துல தான் இருக்கிறாள். நீ சொன்னது உண்மைதான். நானும் இதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். சேது ஒப்புக்கொண்டான். சேது, நீங்க என்ன ஒதுக்க கூடாது. என்னோட வாழ்க்கையில நான் தொடர்பு கொண்ட முதல் நபர் நீங்க தான். என்னோட இந்த ஜென்மமே உங்களுக்காகத்தான். அவளது கை விரல்கள் சேதுவின் நெஞ்சு பகுதியில் இருந்த ரோமங்களில் அலைந்தன. அவளது மார்பு பகுதி அவளது நெஞ்சில் படுந்தது. அவளது உதடுகளுக்கு தேனின் மனம் இருந்தது. ஒரு சொர்க்க சுகத்தின் போதையில் மேகங்களையும் நட்சத்திரங்களையும் தழுவிக்கொண்டு அவர்கள் தூரங்களை கடந்து கொண்டிருந்தனர். அப்படியே பயணம் செய்தவர்கள் ஏதோ ஒரு ஒளிப்புள்ளியை தேடினார்கள். அந்த ஒளிப்புள்ளியோ மீண்டும் மீண்டும் நகர்ந்து கொண்டே இருந்தது. சித்ரா அங்கி எழுந்தாள். படுத்துக்குங்க, மோகினி கோவில்ல விளக்கேத்துற நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வாசல் வழியாக ஒளி சொரியும் ஒரு புகைச்சுரல் மாதிரி அவள் மறைந்தாள். காலையில் குளித்து சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு சேது நீராட்டு மனையை நோக்கி நடந்தான். பூஜை மற்றும் விசேஷங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால் வெளியில் யார் வந்தாலும் யாரும் தடை செய்வதில்லை. சேது வந்து சேர்ந்தபொழுது ஹாஜியார் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். ஹாஜியார் சேதுவை ஊன்றி கவனித்தார். அவரது முகத்தில் சந்தேகத்தின் நிழல் படிந்தது. நீங்க யார்? தெரியலையே, ஹாஜியார் கேட்டார். என் பேரு சேது, நானும் இந்த ஊர்க்காரன் தான். பேரை முழுசா சொன்னா நல்லது. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோ அவசியமா? நாயரா நம்பூதிரியான்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களை நேரில் பார்த்தபொழுது தெரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு, சும்மா தான் கேட்டேன். அப்பொழுது நாராயணன் பட்டதிரி அந்த பக்கமாக வந்தான். சேதுவை பார்த்ததும் சட்டென்று நின்றான். ஹாஜியார் இருவரையும் மாறி மாறி பார்த்தார். நீ யார்? நாராயண பட்டதிரி சேதுவை பார்த்து கேட்டான். அதே கேள்வியை நான் உன்கிட்ட திருப்பி கேட்கிறேன். சேது மிகவும் இயல்பான குரலில் பேசினான். என்னையா ஒருமையில கூப்பிட்ட? டே குட்டப்பா, வாசு, பரமேஸ்வரா. நாராயணன் பட்டதிரி வரிசையாக சில பேர்களை உச்சரித்தான். உடனே 4-5 பேர் அவர்கள் இருந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். வந்தவர்கள் எல்லோரும் முரட்டுத்தனமானவர்கள் என்பது புரிந்தது. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சமாளிப்பதற்காகவே வடக்கு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடியாட்கள் அவர்கள். இவனை தெருவாசற்படிக்கு மறுபுறமாக கொண்டு போய் விட்டுடுங்க. அதுக்கு பிறகு இவன் என் கண்ணில் தட்டுப்படக்கூடாது. அந்த 5 பேரும் சேதுவை சூழ்ந்து கொண்டனர். சேது ஒரு தடவை சுழன்று ஐவரையும் பார்த்தான். பிறகு வேட்டியை மடித்து கட்டினான். சூழ்ந்திருந்தவர்கள் நெருங்குவதற்கு முன்னால் நின்ற நிலையிலிருந்து மேற்புறமாக 5 அடி உயரத்திற்கு எழும்பி முன்புறமாக நின்றிருந்தவனை மிதித்து மல்லாக்க தள்ளினான்.
அப்படியே அந்தரத்தில் புரண்டு கவிழ்ந்து பின்புறத்தில் நின்றிருந்த இருவரின் தோள்களின் மீதும் விழுந்து அவர்களது தலைகளை ஒன்றுடன் ஒன்று இடித்தான். அங்கிருந்து திரும்பிய பொழுது இடதுபுறம் இருந்தவன் துள்ளி எழுந்து உதைத்தான். அவனது உதையை ஏற்றுக்கொண்ட சேது அவனது கால்கள் இரண்டையும் பிடித்து சுழற்றி தூரத்தில் வீசி எறிந்தான். விழுந்தவர்கள் யாரும் எழுந்திருக்கவில்லை. வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தார்கள். மீதமிருந்த ஒருவனுக்கு முன்னால் விரலை நீட்டியவாறே சேது முன்னேறிய பொழுது அவன் பின்புறமாகவே நகர்ந்து கால் இடறி கரணம் போட்டு விழுந்தான். என்ன, இன்னும் ஒரு ரவுண்டு பார்க்கலாமா? சேது நாராயணன் பட்டத்திரிடம் கேட்டான். அதற்கு அவன் பதிலேதும் சொல்லவில்லை. கேட்டது காதுல விழுந்துச்சா? உனக்கு தைரியம் இருந்தா நேரா என்கிட்ட மோது. எதுக்காக இந்த அப்பாவிகளை பலி கொடுக்குற? நீ எதுக்காக இங்க வந்து சண்டை போடுற? என்னோட தரவாட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நாராயண பட்டத்திரி கேட்டான். எல்லாத்தையும் காரணமானவர்கள், அதாவது தாய் மாமன்களான முந்தைய குடும்ப தலைவர்கள் சம்பாதித்த சொத்து இது. இந்த இடத்துல நின்னுகிட்டு என்கிட்டயே என்னோட அதிகாரத்தை பத்தி பேசுற நீ? நான் இங்க வந்திருக்கிறதே நீ இந்த இடத்த விற்க விடாம தடுக்கத்தான். அப்படின்னா இந்த நீராட்டு மனை உனக்கு சொந்தம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி ஏதாவது இருந்தா நீ இந்த வீட்டில் பிறந்திருக்கணுமே. ஆமாம், நீ நம்பூதிரியா நாயரா? நாராயணன் பட்டத்திரி கேட்டான். யாரா இருந்தா என்ன, தற்சமயம் எனக்கு இதுல உரிமை இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படியா? அப்ப எனக்கு 2ல் 1 தெரிஞ்சே ஆகணும். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இங்கே இருந்து ஒரு கல்லை பேர்த்து எடுக்க கூட நான் அனுமதிக்க முடியாது. ஹாஜியாரே, நீங்களும் கேட்டுக்குங்க. கோவில்ல இருந்த தேவி விக்கிரகம் எங்கே? ஐயா, நான் அதை பார்த்தது கூட இல்ல. பார்க்கலையா? சரி, அதோ தொங்குற துணிக்கு பின்னால என்ன இருக்கு? சேது வெறுமனே சந்தேகத்துடன் ஒரு கேள்வியை போட்டு வைத்தான். ஆனால் அதற்குள் உண்மையிலேயே விக்கிரகம் இருந்ததால் ஹாஜியார் ஒரு கணம் திகைப்படைந்தார். கேள்வி கேட்பவன் தன் கண் முன்னாலேயே 4-5 பேரை முரட்டுத்தனமாக கையாண்டிருக்கிறான். என்ன, நான் கேட்பது காதில் விழலையா? அதோ அந்த துணிமுடிக்குள்ள இருக்கிற தேவி சிலைய என்கிட்ட நீங்கள் கொடுக்கலனா நானா எடுத்துக்க வேண்டியிருக்கும். என்ன சொல்றீங்க? சேது முன்புறமாக நகர்ந்தான். இருங்க, நானே எடுத்து தரேன். ஹாஜியார் துணிமுட்டியை எடுத்து கீழே வைத்து அவிழ்க்க தொடங்கினார். ஹாஜியாரே, நீங்க என்ன செய்றீங்க? இவனுக்கு இதெல்லாம் கேட்க என்ன அதிகாரம் இருக்கு? அவன் பாட்டுக்கு நம்மளை மிரட்டினா நாம் அதுக்கு பயந்து பணிஞ்சிடணுமா என்ன? நமக்கு வேற ஆட்கள் கிடைக்க மாட்டாங்களா என்ன? யாரும் உங்களுக்கு துணையாக வரமாட்டாங்க. நீங்க வெறும் கொள்ளைக்காரங்க. உண்மையிலே நீங்க யாருங்கிறதும் உங்களோட கதைகளும் எனக்கு தெரியும். அதனால நீங்க அதிகமா எதையும் பேசாம இருக்கிறதா நல்லது. நீங்களா விக்கிரகத்தை எடுத்து கொடுக்கலனா வீணா பிரச்சனைங்க வரும். தரலனா நீ என்ன செய்வ? எடுத்துட்டு போவேன். சேது முன்புறமாக நடந்து ஹாஜியாரின் கையில் இருந்த மூட்டையை கைப்பற்றினான். வேணாம், விடுங்க, நானே தரேன். ஹாஜியார் விக்கிரகத்தை சேதுவிடம் கொடுத்தார். ஓஹோ, பிடுங்கிட்டு போறியா? இந்த நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்கான்னு நான் பார்க்கிறேன். நாராயணன் பட்டத்திரி சொன்னான். இதுக்கெல்லாம் இந்த சட்டம் போதும். நான் இதை எடுத்துட்டு போறேன். சேது விக்கிரத்தை எடுத்துக்கொண்டு தெரு வாசற்படியை தாண்டினான். அவன் பார்வையிலிருந்து மறைந்ததும் நாராயணன் பட்டத்திரி ஹாஜியாரிடம் கேட்டான். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா சந்தேகமாத்தான் இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. கோவில்ல விக்கிரகத்தை திருடிட்டான்னு ஒரு புகார் கொடுத்தா என்ன? சரிதான், நல்ல யோசனை. இதுல அவன் வசமா சிக்கிக்குவான். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் எனக்கு கவலை இல்லை, ஹாஜியார் சொன்னார். அத்தியாயம் 12. சேது தேவி விக்கிரகத்துடன் ராமன் நாயரின் வீட்டுக்கு சென்றான். சேது நடந்ததை விவரிப்பதற்கு முன்பாக ராமன் நாயர் அவனிடம் இப்படி கேட்டார். தேவி விக்கிரகம் அங்கதான் இருந்தது இல்லையா? ஆமாம், அங்கேதான் இருந்தது. இதை அவனே தான் கோவிலிருந்து எடுத்துட்டு போயிருக்கணும். நானும் அப்படி ஒரு சந்தேகத்தில் தான் அந்த ஆளை மிரட்டினேன். அது பலிக்கவும் செஞ்சிருச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? ராமன் நாயர் கேட்டார். இதை மறுபடியும் கோவில்ல பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. முதல்ல சுத்தி கலசம் பண்ணணும். காரணம் என்னன்னா, விக்கிரகத்தை அங்கிருந்து எடுக்கும் பொழுதே அது அசுத்தமாயிருச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன வழி? திருமேனியை கூப்பிட்டு சுத்தி கலசம் பண்ணினா என்ன? எந்த திருமேனிய? இளம்பள்ளி மனையை சேர்ந்த திருமேனியை கூப்பிட்டுதான். நீராட்டு மனை மாதிரியே புகழ்பெற்ற மற்றொரு இல்லம்தான் இளம்பள்ளி மனை என்பது. செருவத்தூர் கிராமத்தின் கிழக்கு பகுதியில் இருந்தது இளம்பள்ளி மனை. கிழக்கு திசையில் இருக்கும் கிராமத்தின் பெயரும் இளம்பள்ளி என்பதுதான். அந்த மனையுடன் தொடர்புள்ளதாலேயே அந்த கிராமத்துக்கும் அந்த பெயரே நிலைத்தது. இளம்பள்ளி மனையை சேர்ந்த திருமேனிகள் மிக பழங்காலத்திலிருந்தே மாந்திரிக விஷயங்களில் கெட்டிக்காரர்களாக இருந்தனர். ஆனால்
நல்ல விஷயங்களுக்காக மட்டுமின்றி ஒருபொழுதும் கெட்ட காரியங்களுக்காக அவர்கள் மாந்திரிகத்தை பயன்படுத்தியதில்லை. இருப்பினும் எல்லாவித நல்லதும் கெட்டதுமான மந்திர வித்தைகள் அவர்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு தடவை அங்க போயிட்டு வந்தா என்ன? சேது கேட்டான். போகலாம், நானும் கூட வரேன். அவர்கள் இருவரும் இளம்பள்ளி மனையை நோக்கி புறப்பட்டனர். நல்ல வேளையாக அவர் வீட்டிலேயே இருந்தார். சேது திருமேனியிடம் நடந்ததை விவரித்தான். இளம்பள்ளி மனையின் அப்பொழுதைய திருமேனியின் பெயர் ராமபத்ரன் நம்பூதிரி. வாட்டச்சாட்டமான மனிதர், சரியான உயரம், அதற்கேற்ற உடம்பு. அவரது கைகளில் நரம்புகள் புடைத்து நின்றிருந்தன. விசாலமான நெற்றி பரப்பு, நீண்டு உயர்ந்த மூக்கு, பருத்த உதடுகள், காதுகள் அசாதாரணமான தன்மையில் சற்று பெரியதாக இருந்தன. தலையின் இடதுபுறம் முடிச்சு போட்ட குடுமி தொங்கிக் கொண்டிருந்தது. இதுல சிலதையெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, எது எப்படி இருந்தாலும் விக்கிரகத்தை நாம அங்கே பிரதிஷ்டை பண்ணிடலாம். அந்த பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன், திருமேனி சொன்னார். அதுக்கு நாளாகுமா? ஆகாது, உடனே முடிச்சிடலாம். இன்னைக்கு சாயங்காலம் நாம நேரா அங்க போறோம். நீங்க நேரா இங்க வந்து சேர்ந்துருங்க. நான் இங்கே தான் இருப்பேன். திருமேனி ஒப்புக்கொண்டார். விக்கிரகத்தை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு சேதுவும் ராமன் நாயரும் வீட்டுக்கு திரும்பி வந்தனர். சொன்ன நேரத்தில் சேதுவும் ராமன் நாயரும் வந்து சேர்ந்தார்கள். பிறகு திருமேனியுடன் அங்கிருந்து கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். கோவிலுக்கு முன்னாலேயே ஹோமகுண்டம் ஒன்றை அமைத்தனர். திருமேனி பூஜையை தொடங்கினார். விக்கிரகத்தில் மீண்டும் தேவியை ஆவாகம் செய்து எடுப்பதுதான் அவரது முயற்சி. அப்படின்னா இப்ப தேவி எங்கே இருப்பார்? சேது கேட்டான். நானும் அதை பத்தி தான் யோசனை பண்றேன், சொல்லிவிட்டு திருமேனி மீண்டும் பூஜையை தொடர்ந்தார். அப்பொழுது சித்ராங்கி ஆலமரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தாள். சேதுவுக்கு மட்டும் அவள் தெரிந்தாள். அவளை பார்த்ததும் சேது அவளை நோக்கி நடந்தான். நீ எதுக்காக இங்க வந்த? இதுக்கு முன்னால் நடந்த அனுபவம் ஞாபகம் இருக்கா? சேது கேட்டான். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் ஹோமம் செய்தும் தேவி எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு புரிஞ்சுது. அதோட அர்த்தம் தேவி வர விரும்பலங்கிறதான். சித்ராங்கி, தேவி எங்கே இருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது தோணுதா? கருவறைக்குள்ள விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சிருந்த பீடத்துக்கு அடியில ஒரு வலம்புரி சங்கு இருக்கு. தேவி அதுக்குள்ளதான் இருக்காங்க. மற்றவங்களுக்கு இது புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன் தேவியால விக்கிரகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல? விக்கிரகத்தை மறுபடியும் யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா தேவியால அதை தடுக்க முடியாதா? வர்றவங்க கோவிலை அஸ்தமாக்கிட்டா வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற சித்ராங்கி? உங்களால முடிஞ்சா முதல் அந்த சங்க வெளியில் எடுங்க. அது அற்புதமான சக்திகள் நிறைஞ்சது. தேவி குடியிருக்கிற அந்த சங்கு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும். அப்பொழுதும் பூஜை நடந்து கொண்டிருந்தது. ராமபத்ரன் நம்பூதிரி பூஜை கர்மங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அவர் எவ்வளவோ முயன்றும் தேவியை ஆவாகனம் செய்ய முடியவில்லை. அது அவருக்கு புரியவும் செய்தது. என்ன ராமநாயரே, இவ்வளவு செஞ்சும் நிலைமை சரியாகலையே? வாழ்க்கையில் முதல் தடவையாக தோல்வி அடைந்தவர் போல் ஏமாற்றம் நிறைந்த குரலில் திருமேனி கூறினார். ஒருவேளை பிம்பம் இன்னும் சுத்தமாகலையோ என்னவோ? ராமன் நாயர் கேட்டார். அதுக்கெல்லாம் வழியில்லை நாயரே. விக்கிரகத்தை உட்கார வைக்கிறதுக்கான எல்லா கர்மங்களையும் முறைப்படி செஞ்சாச்சு. அப்படின்னா தேவி இப்போ எங்கே இருக்காங்கன்னு எதையாவது கண்டுபிடிக்க முடியுதா? ராமநாயர் கேட்டார். எண்ணெய் விளக்கின் ஒளியில் திருமேனி பிரசனம் பார்த்தார். அந்த நேரம் பிரசனம் பார்க்க உகந்தது அல்ல என்று தெரிந்தும் அதற்கு மாற்று கர்மம் செய்துவிட்டு தவிர்க்க முடியாதால பிரசனம் பார்த்தார். எவ்வளவுதான் முயன்றும் பிரசனத்தில் காரணம் தெளிவடையவில்லை. ஒன்று செஞ்சா என்ன? விக்கிரகத்துக்கு நாம சுத்திகரணம் நடத்தியாச்சு. இனி நேராகவே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டா என்ன? இந்த இடத்து தேவி சுயம்புகிறது தான் ஐதீகம். அதனால தேவி தானாகவே விக்கிரகத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்களா? நானும் அதை யோசிக்காம இல்லை. அப்படியே செஞ்சிடலாம். சேது இப்படி வாங்க, ராமன் நாயர் அழைத்தார். சேது அவர் அருகில் வந்தான். விக்கிரகத்தை பழைய இடத்துலயே பிரதிஷ்டை பண்ணலாம்னு முடிவு செஞ்சிருக்கோம். சேது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடக்கட்டும், என்னோட முடிவும் அதுதான். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? என்னவாக இருந்தாலும் சொல்லுங்க. மேற்கொண்டு இந்த விக்கிரகத்தை யாரும் இங்கிருந்து எடுத்துட்டு போகாதபடி எதையாவது செய்யணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? அதை தேவியே பார்த்துப்பாங்க. விக்கிரகத்துல தேவி இல்லாம இருந்ததால தான் அவங்களால கொண்டு போக முடிஞ்சது. தேவி விக்கிரகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுவாங்க என்பதற்கு என்ன உத்தரவாதம்? சேது கேட்டான். அந்த கேள்வி ராமபத்ரன் திருமேனியை திணற செய்தது. இப்படி ஒரு கேள்வி புறப்படும் என்று அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
சேது, நான் வெளிப்படையாகவே சொல்றேன், இதுவரைக்கும் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. இங்க வேற என்னவோ பிரச்சனைகள் அதிகப்படியாகவும் இருக்கணும். அதையெல்லாம் நாம நிதானமா கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம், திருமேனி சொன்னார். எனக்கு அவ்வளவு போதும், சேது ஒப்புக்கொண்டான். அப்படின்னா விக்கிரகம்? ராமநாயர் கேட்டார். நானே பிரதிஷ்டை பண்ணிடுறேன், சேது சொன்னான். என்ன, நாம் அப்படி செய்யலாம்னு விதி இருக்கா? ராமன் நாயர் கேட்டார். பரவாயில்லை, நானே அதை செய்ய முடியும். காரணம், இதுக்குள்ள தேவி இன்னும் பிரவேசிக்கவில்லை. அதனால் நான் செஞ்சாலும் அது தப்பில்லை. அப்போ அப்படியே செஞ்சிட வேண்டியதுதான், திருமேனியும் ஒப்புக்கொண்டார். சேது தேவியின் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கருவறையை நோக்கி நடந்தான். படிகளை ஒவ்வொன்றாக தாண்டி மேற்புறப்படியே அடைந்தான். கருவறை வாசலின் இருபுறங்களிலும் நின்று கொண்டிருந்த பூதகணங்களை பார்த்தான். அவற்றில் எந்தவிதமான சலனமும் தென்படவில்லை. எனவே தைரியமாக கருவறைக்குள் நுழைந்தான். விக்கிரகத்தை வைக்கும் பீடப்பகுதியை பார்த்தான். அதன் மீது கருங்கல் துண்டு ஒன்று சதுரமாக இருந்தது. சேது அதை விலக்கினான். இடது கையில் பிடித்திருந்த குத்து விளக்கை தாழ்த்தி அதன் உட்புறத்தை பார்த்தான். பார்த்தவன் சட்டென்று பின்னுக்கு நகர்ந்தான். ஒருபோதும் அவன் எதிர்பாராத ஒன்று அதற்குள் இருந்தது. வலம்புரி சங்கின் மேற்புறம் அதை பாதுகாப்பது போல் தங்க நிற நாகம் ஒன்று உடலை சுற்றி இருந்தது. விளக்கின் வெளிச்சத்தில் அந்த நாகத்தின் கண்கள் இரண்டும் இரத்தின கற்களைப் போல ஜொலித்தன. அது மெதுவாக தலையை உயர்த்தியது. சேது சட்டென்று கருங்கல் துண்டை இழுத்து பழையபடி மூடினான். அதன் மீது மீண்டும் தேவி விக்கிரகத்தை வைத்த பிறகு வெளியே வந்தான். வாங்க போகலாம், சேது மற்றவர்களை பார்த்து கூறினான். அதே நேரம் ருத்ர நம்பூதிரிப்பாடு நீராட்டு மனையின் சவுக்கையில் உட்கார்ந்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். குழந்தை, இன்னும் வேற என்னமா தெரியுது? அருகில் உட்கார்ந்து உள்ளங்கையில் தடவிய மையை உற்று நோக்கி கொண்டிருந்த பெண் குழந்தையிடம் ருத்ரன் கேட்டார். அத்தியாயம் 13. ருத்ர நம்பூதிரியின் வலதுபுறம் ஏறத்தாழ 17 வயதான ஒரு இளம்பெண். முன்புறம் ஏற்றி வைத்திருந்த நிலவிளக்குக்கு எதிர்ப்புறமாக வலது கையின் நடுவிரலை நெற்றியை தொட்டபடி உள்ளங்கையில் தேய்த்திருந்த மையையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணும் பார்வைக்கு அழகாக இருந்தாள். முண்டு உடுத்தியிருந்தாள். அதையும் தொப்புளுக்கு கீழே இறக்கி கட்டியிருந்தாள். அதற்கு மேல் அவளது உடம்பில் உடை எதுவும் அணிந்திருக்கவில்லை. கழுத்தில் கருப்பு கயிற்றில் கட்டிய தாய்த்து ஒன்று கிடந்தது. இந்த பெண்ணை அழைத்து வந்தவர் குட்டன் நாயர் தான். வேலை வெட்டி என்று எதுவும் இல்லாத குட்டன் நாயர் அன்று காலையிலேயே நீராட்டு மனைக்கு வந்து சேர்ந்தார். அந்த மனையின் யானை வாக்கர்களாக இருந்தவர்கள் அவரது குடும்பத்தார் என்று சொன்னார். குட்டன் நாயருக்கு வயது 50 நெருங்கி இருக்கலாம். மெலிந்த உடல், ஒரு முடிக்குடன் நரைத்திருக்கவில்லை. அவரது நெஞ்சில் உள்ள ஆறுமுடிய கட்டை போன்ற மார்பு எலும்புகளை மறைப்பது அடர்த்தியான ரோமங்கள் தான். தலையிலும் முகத்திலும் முள்முள்ளாக முடிகள். ஒரு இலை தவறி விழுந்தால் கூட அவரது தலையில் நெட்டுக்குத்தாக நிற்கும். ருத்ர நம்பூதிரிப்பாடு மை பார்ப்பதற்காக ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வரும்படி நாராயணன் பட்டத்திரிடம் சொன்னபொழுது அன்று காலையில் வந்த குட்டன் நாயரிடம் அந்த விவரத்தை சொன்னான். அதை கேட்டதும் கேட்காததுமாக குட்டன் நாயர் அங்கிருந்து கிளம்பினார். தூரத்து சொந்தமான ஒரு சகோதரியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். கணவனை இழந்த அவளுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவர்களது வாழ்க்கை மிகவும் வறுமை நிலையில் இருந்தது. நம்பூதிரி கொடுத்த 100 ரூபாய்க்கு நாணயங்களாக வாங்கி கொண்டார். அதை முதலில் பெண்ணின் தாயாரிடம் கொடுத்தார். அதையும் ஒரு பொற்கிழி மாதிரி பையில் முடிந்து கொடுத்தார். பையை அவிழ்த்து பார்த்த தாயாரின் கண்கள் ஆச்சரியத்தால் பளபளத்தன. பிறகுதான் குட்டன் நாயர் விஷயத்தை சொன்னார். நீராட்டு மனையோட சொந்தக்காரர் வந்திருக்கிறார். இளைஞர். இனிமேல் இங்கதான் தங்க போறார். வேறு யாரும் அவர் கூட இல்லை. ஒரு வேலைக்காரி வேணுமாம். நீ வரியா, இல்லை உன் மகளை அனுப்பி வைக்கிறியா? இதை கேட்டதும் அவள் தன்னையே ஒரு தடவை பார்த்து கொண்டாள். சின்ன திருமேனி தானே வந்திருக்கிறார்? ஆமாம். குட்டன் நாயர் நினைத்த காரியம் நல்லபடியாக வளர்கிறது என்று புரிந்து கொண்டார். அங்க நான் வந்து என்ன செய்யறது? இது புத்திசாலித்தனம். பொன்னையே அனுப்பி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவள் திருப்பி கேட்டாள். குட்டன் நாயரின் தேவையும் அதுவாகத்தானே இருந்தது. அதுதான் நல்லது. அப்படியே ஒட்டிக்கிட்டா ஏதாவது கிடைக்காமலா போகும்? பங்கஜம், அவள் தனது மகளை அழைத்தாள். அவளிடம் தனியாக எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அவளும் அங்கே நடந்ததையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். இல்லத்துக்கு போகிறதுக்காமா? மகள் தாயை பார்த்து கேட்டாள். ஆமாம்மா. அப்போ நான் போகட்டாமா? அவள் அனுமதி வேண்டினாள். கிளம்புமா, இருட்டிட்டா வீட்டுக்கு வரணும்னு வந்துடாதடி. அம்மாவின் அனுமதி கிடைத்ததும் பங்கஜம் மகிழ்ச்சி அடைந்தாள். இல்லத்துக்கு அவள் வந்து சேர்ந்த பொழுது முதலாக அவளை கண்ணால் அளந்தவர் ருத்ர நம்பூதிரிதான். சமையலில் அவள் கெட்டிக்காரியாகவும் இருந்தாள். இப்போ அங்க தெரிகிறது பிரதிஷ்டை தான். பங்கஜம் முள்ளங்கையிலிருந்து பார்வையை அகற்றாமலே சொன்னாள். சரி போதும். ருத்ர நம்பூதிரியை அவளது கைகளை பிரித்து விட்டார்.
தனது மேல் துண்டால் அவளது உள்ளங்கையில் இருந்த மையை துடைத்து விட்டார். நீ போய் படுத்துக்க, திருமேனி சொன்னார். அவள் இல்லத்தின் தானிய அறையை நோக்கி நடந்தபொழுது ருத்ர நம்பூதிரி சொன்னார், தானிய அறையில் போய் தனியாக படுக்க வேண்டாம், உள்ளறையிலே போய் படுத்துக்கோ. அவளது ஆசையும் அதுவாகத்தான் இருந்தது. நம்பூதிரி சொன்னபடியே அவள் உள்ளறையில் தாழம்பாயில் படுத்துக்கொண்டாள். உடனடியாக தூக்கம் வராதால மேற்புற மச்சு பகுதியை வெறிக்க பார்த்தபடி மல்லாந்து கிடந்தாள். சற்று நேரத்திற்குள் அவளை நோக்கி யாரோ நடந்து வருவது போல தோன்றியது. பங்கஜத்திற்கு இன்னும் தூக்கம் வரல போல இருக்கே. குரல் கேட்டதும் அவளுக்கு ஆளை அடையாளம் தெரிந்துவிட்டது. சின்ன திருமேனிதான். அவன் அவளை வாரி எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு விரைந்தான். 17 வயதான அவளை நாராயணன் நம்பூதிரிக்கு மிகவும் பிடித்து போனது. மறுநாள் ருத்ர நம்பூதிரி கேட்டார், பட்டதிரி, பொண்ணு எப்படி இருக்கா? பழக்கமானவதானே? பொண்ணு தானே, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதும் நல்லதுக்கு தான். பொழுதுபோக்குக்காக வெளியே எங்கேயும் போக வேண்டாம் பாருங்க. விழுந்து வெகு நேரமான பிறகு ஹாஜியார் வேலைக்காரர்களுடன் வந்து சேர்ந்தார். இப்படியே போயிட்டு இருந்தா நிலைமை என்ன ஆகும் திருமேனி? மாந்திரிகனை பார்த்து கேட்டார் ஹாஜியார். எல்லாத்துக்கும் வழி பிறக்கும். என்னைக்கு தான் இதில் கை வைக்கிறது? ஹாஜியார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு, எல்லாம் சரியாயிடும். விஷயம் சட்டுப்புட்டுன்னு முடியணும். இவ்வளோ வேலைக்காரர்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் நான் தாக்கு பிடிக்கிறது? நாள் ஒன்றுக்கு எனக்கு நஷ்டம் எவ்வளோன்னு உங்களுக்கு கணக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரி பழைய வீடுகளை ஏலத்திலே எடுத்துதான் என்னோட பிழைப்பு நடக்கு. அதுலேயும் இந்த மாதிரி சிக்கலெல்லாம் இப்போதான் முதல் தடவையாக ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மேற்கொண்டு எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிடலாம். வழி பிறக்காமலா போகும்? திருமேனி, உங்களுக்கே தெரியும், இதுக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். சிக்கல் தீர்ற மாதிரி இல்லைனா அது என்கிட்ட திருப்பி கொடுத்தாலே போதும், நான் பாட்டுக்கு போயிடுவேன். இப்போ நீங்கள் சொல்கிறது என்னையும் குத்தி காட்டுற மாதிரி இருக்கே, ருத்ர நம்பூதிரி சொன்னார். அப்போ என்னதான் பண்ணுறது? 2 நாள் பொறுமையாக இருங்க, அதுக்குள்ளே வழி பிறந்திடும். அப்படின்னா இன்றைக்கும் வேலை நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? இதை கேட்ட நாராயணன் பட்டதிரி சொன்னான். ஆமாம், நாம் எதுக்காக காத்திருக்கணும்? இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டா என்ன? எதுக்கும் ருத்ரன் திருமணி கூட இருக்காரே, என்னதான் நடக்கும்னு பார்த்துட்டா போகுது. அதை தான் நானும் சொல்கிறேன். ஹாஜியார் வேலைக்காரர்களின் பக்கமாக திரும்பினார். வேலையை ஆரம்பிக்கலாம். அதற்காகவே காத்திருந்தவர்கள் மாதிரி 3 பேர் கடப்பாரியை தூக்கி கொண்டு அன்று கல்லை பெயர்த்த பகுதியை நோக்கி நகர்ந்தனர். இன்னைக்கு அங்க வேண்டாம், சமையல் கட்டு மேல இருக்கிற ஓட்டை முதல்ல பிரிங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம், ஹாஜியார் உரத்த குரலில் சொன்னார். ஏணிப்படியே சுவரில் சாய்த்து 2 பேர் மேற்புறம் ஏறினார்கள். கேளுங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு ஓடு கூட உடையக்கூடாது. வித்தோம்னா புது ஓட்டை விட 2 பங்கு விலை கிடைக்கும். முதலில் ஏறிய நபர் ஓட்டுப்பரப்பின் உச்சி பகுதிக்கு வந்து சுவரின் கடைசி பகுதியில் அமர்ந்து 2 கால்களையும் 2 புறமாக போட்டார். பிறகு காரையை இடிக்க தொடங்கினார். குட்டப்பா, ஓட்டை ஜாக்கிரதையாக கீழே அனுப்பிடும். ஒரு வேலை செய் சுங்கரா, நீ நடுப்பகுதியில் நின்னுக்க. அவர்கிட்ட இருந்து வாங்கி கீழ்ப்பக்கமாக கொடு. கீழே இருக்கிறவங்க வாங்கி அடுக்கட்டும். மிகவும் கவனத்துடன் ஓட்டின் பக்க பகுதியிலிருந்த காரை பகுதியை பெயர்த்தெடுத்த பிறகு ஓட்டை அசைக்க ஆரம்பித்தார்கள். ஹாஜியார் மறுபடியும் குரல் கொடுத்தார். ஜாக்கிரதை, ஓடு ஒன்று கூட உடையக்கூடாது. கவலையப்படாதீங்க, கவனமா செய்கிறோம். மேலே இருந்தவர் குரல் கொடுத்தார். பின்பு காரை பீசர்களை ஒதுக்கிவிட்டு கமத்து ஓட்டின் ஒரு மூனையை பிடித்து உயர்த்தியதும் ஐயோ என்று அலறியபடி மேலிருந்து கீழே விழுந்ததும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. ஓட்டின் மேற்பரப்பிலிருந்து உருண்டு வந்த குட்டப்பனை கீழே நின்றிருந்தவர்கள் எதிர்பாராத விதமாக தாங்கி பிடித்தனர். இல்லாவிட்டால் தரையில் பரவியிருந்த கல்லில் மோதி தலை உடைந்திருக்கும். நல்ல வேலை. என்ன குட்டப்பா, என்ன ஆச்சு? ஹாஜியாரும் மற்றவர்களும் ஒரே குரலில் கேட்டனர். கொஞ்ச நேரம் அவன் எதுவும் பேசவில்லை. அவனது கண்கள் எதையோ பார்த்து மிரண்டது போலிருந்தன. என்ன குட்டப்பா, என்ன நடந்துச்சு? ஹாஜியார் மீண்டும் கேட்டார். ஓட்டை பிரிச்சதும் அதுக்குள்ள பாம்பு ஒன்று புஸ்ஸுன்னு சீறிடுச்சு. என்ன? நாராயணன் பட்டதிரி வியப்புடன் கேட்டான். வேலைக்காரர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படின்னா இனிமேல் ஓட்டுக்கு மேல் யாரும் தைரியமாய் ஏற மாட்டாங்க. இது என்ன ஒரு சோதனை? நாராயணன் பட்டதிரி சொன்னான். ருத்ர நம்பூதிரியை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவன் அப்படி பேசினான். இதுக்கெல்லாம் நீங்க யாரும் பயப்படவே தேவையில்லை. நான் இது மாதிரி எத்தனையோ மாயஜாலங்களை பார்த்திருக்கிறேன், மாந்திரிகர் சொன்னார். சரி, அப்புறம் என்னைக்கு தான் நாங்கள் வேலையை தொடங்குறது? ஹாஜியார் கேட்டார். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற நீங்களா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க? என்ன பண்ணுறது திருமணி, எனக்கும் இதுவரையில் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதில்லை தான்.
சரி, நீங்க எல்லோரும் இப்ப கிளம்புங்க. சரியா 2 நாள் கழிச்சு வாங்க. 2 திருமேனிகள் மட்டும் அங்கே தனியாக ஆயினர். என்னதான் செய்யறது? நாராயணன் பட்டதிரி கேட்டான். எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்றேன். இது எல்லாம் செய்யறது கேட்ட ஒருத்தர் நம்ம கைவசம் இருக்கார். நீங்க சொல்றது விளங்கலையே. ராத்திரி ஆகட்டும், சொல்றேன். அத்தியாயம் 14. பங்கஜம் பூஜை அறை வாசலில் விளக்கேற்றினாள். குளித்துவிட்டு மேலுடை எதுவும் அணியாமல் முண்டு உடுத்தி ஈரமான தலைமுடியுடன் அவள் திரிகளை கொளுத்திய பொழுது ருத்திரனின் கண்கள் அவள் மீது கழுகுகள் மாதிரி பாய்ந்தன. அவள் உடல் சிவந்தாள். கண்ணக்கதுப்புகள் துடித்தன. நாராயணன் பட்டதரியும் அவளையே கவனித்துக் கொண்டிருந்தான். முந்தைய இரவில் அவளுடன் செலவழித்த நிமிடங்களை அவன் அசை போட்டான். அவனது வாழ்க்கையிலேயே இவ்வளோ கட்டுடல் கொண்ட பெண் ஒருத்தியுடன் தொடர்பு கொள்ள இதுவரை அவனால் முடிந்ததில்லை. இன்னும் 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு பிறகு மறுபடியும் அவளது தலையில் தேய்த்திருக்கிற வாசனை தைலத்தின் மனத்தை முகரத்தானே போகிறோம் என்று நினைத்தான். வெண்கல விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் அவனை ஒரு தடவை திரும்பி பார்க்கவும் தவறவில்லை. இன்னும் ஒரே ஒரு வழிதான் மிச்சம் இருக்கு. ருத்ரன் பேனா கத்தி எடுத்து பச்சை பாக்கின் தோலை சுரண்டியபடி பேசினார். நான் உங்களை நம்புறேன். நீங்க நினைச்சா எதுவும் நடக்கும்னு எனக்கு தெரியும், நாராயணன் பட்டதிரி சொன்னான். இதுவரைக்கும் நான் தோல்வி அடைஞ்சி பழக்கப்பட்டதில்ல. ஒருவேளை யாராவது நமக்கு எதிராக செயல்படுறாங்களோ என்னவோ. அந்த விஷயத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்னைக்கு வந்து ஹாஜியார் கிட்ட இருந்து தேவி விக்கிரகத்தை பிடுங்கிட்டு போனானே, அவன் தான் நம்ம எதிராளியா இருக்கணும், ருத்ரன் சொன்னார். அன்று அமாவாசை நாள். மாலை நேரம் கடந்ததும் இருட்டு கிழக்குப்புற மலைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்தது. அந்த கனத்த இருட்டில் வராந்தாவில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் ஒளி வெகு தூரம் பரவி விட்டிருந்தது. அந்த வீட்டின் மச்சின் மேற்புறத்தில் எலிகள் பாய்ந்தோடி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. வீட்டை இடிக்கப் போகும் செய்தி அவற்றுக்கும் தெரிந்து விட்டதோ என்று தோன்றியது. அந்த பரபரப்பில்தான் அவை ஓடி ஒளிந்து பதுங்குகின்றனவோ என்னவோ. அவனுக்கு பின்னால் வேறு யாராவது இருப்பாங்களா? நாராயணன் பட்டதிரி ருத்ரனிடம் கேட்டான். அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. யாராவது இருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி தடைகள் ஏற்படுறதாகவும் நினைக்கிறேன். அப்படின்னா நாம இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுத்தே ஆகணுமே. இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும். சாப்பாட்டுக்கு பிறகு ருத்ரன் சில கர்மங்களை செய்வதற்காக சவுக்கையில் சக்கரம் அறிந்தார். ராத்திரி நேரத்தில் தனியாக எங்கோ சென்று கொஞ்சம் களிமண்ணை எடுத்து வந்தார். அவரது கையாலேயே ஏதோ ஒரு உருவத்தை பிடித்து அதை ஹோமகுண்டத்தின் முன்னால் வைத்தார். அந்த பொண்ணுகிட்ட போய் படுத்துக்க சொல்லுங்க. நாம இப்ப செய்ய போறதெல்லாம் அவள் பார்க்கக்கூடாது, ருத்ரன் சொன்னார். உடனேயே அங்கிருந்து கிளம்பிய நாராயணன் பட்டதிரி வீட்டுக்குள் சென்ற பங்கஜத்திடம் தனது அறையில் போய் படுத்துக்கொள்ள சொன்னான். அவன் சொல்லி முடித்ததும் அவனை ஒரு தடவை வசியமாக பார்த்து சிரித்துவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். நாராயணன் பட்டதிரி திரும்பி வந்தபொழுது ருத்ரன் சத்ரு சம்ஹாதி மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தார். அவர் உச்சரித்து முடிப்பது வரையில் நாராயணன் பட்டதிரி சவுக்கியின் வாசல் அருகிலேயே நின்றிருந்தான். ருத்ரன் நம்பூதிரியோ மந்திரங்களை ஜெபித்து வில்வை இலை, கரிவீர இலை, கடுக்காய், கஞ்சுனி, கச போன்ற பொருட்களை ஹோமாக்னியில் போட்டு ஹோமித்தார். எல்லாம் முடிந்தபொழுது நாராயணன் பட்டதிரி உள்ளே சென்றான். ருத்ரன் ஹோமாக்னியிலிருந்து கனல் கங்குகளையும் சாம்பலையும் கைகளால் வாரி மேற்புறமாக வீசி எறிந்தார். ஒருவித பிரகாசத்துடன் சாம்பல் சுற்றிலும் சிதறி விழுந்தது. விழுந்த சாம்பல் துகள் முற்றிலும் அணைந்து போனதும் நாராயணன் பட்டதிரி திருக்கிட்டான். எப்படிப்பட்டவர்கள் பார்த்தாலும் பயந்து நடுங்கக்கூடிய பயங்கரமான வடிவம் ஒன்று அங்கு தென்பட்டது. அசைந்து கொண்டிருக்கும் தலைமுடி, உடையற்ற மார்பு பகுதி, கடைவாய் பகுதிகளின் இருபுறமும் வளைந்து இறங்கிய பற்கள், நெற்றியில் மூக்கின் மேற்பகுதியில் ஒரு கண், கழுத்தில் எலும்புகளால் கோக்கப்பட்ட மாலை. அந்த உடலின் நிர்வாணத்தை மறைத்து கொண்டிருந்ததே எலும்பு துண்டுகள் தான். இப்படி ஒரு உருவத்தை நாராயணன் பட்டதிரி கனவில் கூட கண்டதில்லை. புராதன சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் மட்டுமே பார்த்திருக்கிற உருவம். அதெல்லாம் வெறும் கற்பனை தான் என்று இதுவரை நினைத்திருந்தான். ஆனால் இப்பொழுது கண்ணுக்கு முன்னால் உண்மையாகவே நிற்கிறது. அடுத்த நிமிடம் ருத்ரன் மீண்டும் விபூதியை வாரி எடுத்து அந்த உருவத்தின் மீது எறிந்தார். கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த உருவம் எப்படிப்பட்டவரையும் மோகம் கொள்ள வைக்கும் அழகான இளம் பெண்ணொருத்தியாக மாறியது. நீண்ட தலைமுடி, அழகான கண்கள், பட்டு போன்ற கண்ண கதுப்புகள், அளவெடுத்து வரைந்து வைத்தது போன்ற உதடுகள். மிகவும் சன்னமான துணியை மேலாடையாக போட்டு இருந்தாள். அவள் உடலில் இருந்த கீழ்ப்புற துணிகளும் அப்படியே தான் இருந்தது. ருத்ரன் நம்பூதிரி நாராயணன் பட்டதிரிக்கு புரியாத மொழியில் அவளிடம் என்னமோ சொன்னார். அப்பொழுது பதிலுக்கு அவளும் ஏதோ சொன்னாள். உடனேயே ருத்ரன் தனது துணிப்பையிலிருந்து பித்தளை தகடு ஒன்றை வெளியே எடுத்தார். ஏறத்தாழ
1 பவுன் அளவுக்கு வட்டமானதாக இருந்தது அது. அதில் எழுத்தாணியால் எந்திரம் வரைந்தார். பிறகு அதை ஒரு கருப்பு கயிற்றில் கோத்தார். ஒரு செயின் போல் மாற்றி அதை ஹோமாக்னியில் போட்டார். சற்று நேரத்திற்குள் அது ஒரு தங்கச் செயினாக மாறியது. கனல் கங்குகளுக்கு இடையிலிருந்து ருத்திரன் அதை கை நீட்டி எடுத்தார். பிறகு முன்னால் நின்று கொண்டிருந்த அழகியிடம் கொடுத்தார். இதை கழுத்தில் போட்டுக்கோ. உன்னை பார்த்தாலே அவன் மோகம் தலைக்கு மேலே போய் உன் பின்னாலேயே சுத்த ஆரம்பிச்சிருவான், ருத்திரன் சொன்னார். வெப்பத்தால் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்த செயினை அவள் வாங்கி தனது கழுத்தில் போட்டுக்கொண்டாள். நீ புறப்படலாம். நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறினா மட்டும் திரும்பி வந்தால் போதும், ருத்திரன் கட்டளையிட்டார். அவள் அந்தரத்தில் மிதந்து ஊர்வது போல் தெரு வாசற்படியிலிருந்து மறைந்தாள். சேது இளம்பள்ளி மனையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தான். ராமபத்திரன் நம்பூதிரி பாட்டுடன் மேற்கொண்டு எப்படி நடந்து கொள்வது என்பது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அன்று வீட்டில் படுத்திருந்த பொழுது தெளிவற்ற உருவம் ஒன்று வந்து அழைத்தது. நிச்சயமாக அது தேவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சேது திருமணியை நம்ப வைத்திருந்தான். திருமணி பிரசனம் வைத்து பார்த்தபொழுது எதிர்பாராத சில விஷயங்கள் வெளிப்படவும் செய்தன. நீராட்டு மனையில் பானு விக்ரம நம்பூதிரி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்ட நாளிலிருந்து தேவியின் சக்தி வலுக்குன்ற தொடங்கியிருந்தது. அது மிகப்பெரிய அசுத்தமாக அப்படியே அங்கு தங்கி போனது. அதை அகற்ற வேண்டுமானால் பல வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது. முதலாவது விஷயம், மோட்சம் கிடைக்காமல் பிரம்ம ராட்சசனாக அலைந்து கொண்டிருக்கும் விக்ரம நம்பூதிரி மோட்ச பிராப்தி அடைய வேண்டும். அதற்கு பிறகு விசேஷமான பூஜா கர்மங்கள் செய்தால் மட்டுமே தேவிக்கு இழந்து போன சக்திகள் திரும்ப கிடைக்கும். இதை பற்றியெல்லாம் யோசித்தவாறே சேது ராமன் நாயரின் வீட்டை நெருங்கிய பொழுது தெரு வாசற்படி அருகில் இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். முதல் பார்வையிலேயே எப்படிப்பட்ட ஆணும் மயங்கிவிடக்கூடிய அழகு இருந்தது அவளிடம். அவளது கழுத்தில் கிடந்த தங்கச்சேனின் லாக்கெட்டிலிருந்து வெளிவந்த வெளிச்சம் நேரடியாக சேதுவின் கண்களை தாக்கியது. ஆகாயத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களின் ஒளிதான் அந்த லாக்கெட்டில் மோதி அப்படி பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. எங்கேருந்துமா வரீங்க? சேது கேட்டான். நான் உங்களை எதிர்பார்த்து தான் இங்கே காத்துட்டு இருக்கேன். இருக்கலாம், நீங்க யாருன்னு தெரியலையே. அதெல்லாம் சொல்லாம இருப்பேனா? அதுக்கு நேர காலம் இல்லையா? அவள் அவனை நெருங்கி வந்தாள். சேது அந்த அழகிலும் கவர்ச்சியிலும் விழுந்து விட்டான். இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் தூங்கிட்டாங்க, வாங்க, அவள் அழைத்தாள். சேது அவளை பின்தொடர்ந்தான். கனவில் நடந்து கொண்டிருப்பவனைப் போல அவன் அவளது காலடிகளை பின்தொடர்ந்து வராந்தாவுக்கு வந்தான். பூஜை அறை வாசலில் நிலவிளக்கு எண்ணெய் திறந்து போனதால் ஒளிக்குன்றி மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. சேது தனது கைவிரலில் கிடந்த மோதிரத்தின் மூலம் திரியை தூண்டிவிட்டான். விளக்கு சுடர்விட்டு எரிந்தது. அந்த வெளிச்சத்தில் ராமன் நாயர் வராந்தாவில் படுத்து உறங்குவதும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் என்பதும் புரிந்தது. இதுவரை அவர் இப்படி வராந்தாவில் படுத்து உறங்கி சேது பார்த்ததே இல்லை. எனவே மாமா என்று அழைத்தான். அத்தியாயம் 15. நல்ல தூக்கத்தில் இருக்கார் போல இருக்கே, வந்தவள் சொன்னாள். பிறகு நன்கு பழக்கமானவளைப் போல் வீட்டின் வராந்தாவை கடந்து உள்பக்கமாக நடந்தாள். அவள் திரும்பி நடக்க தொடங்கிய பொழுது சட்டென்று சேது சுயநிலைக்கு திரும்பினான். யார் இவள்? அவன் யோசித்தான். இதற்கு முன் ஒருபொழுதும் இப்படி ஒரு உருவத்தை பார்த்ததாகவோ பழகியதாகவோ ஞாபகம் இல்லையே. சித்ராங்கி மாதிரியே இவளும் பிரமாதமான அழகிதான். ஒருவேளை அவளை மாதிரியேதானா இவளும்? என்ன அப்படி நின்ட்டீங்க, வரலையா? அவள் நின்று திரும்பி பார்த்து கேட்டாள். அந்த வினாடியில் சேது மீண்டும் அவளுக்கு அடிமையானான். அதன் பிறகு எந்தவிதமான தயக்கமும் இன்றி அவளுடன் நடந்து படுக்கை அறையை அடைந்தான். சேது விளக்கை ஏற்றினான். அறைக்குள் வெளிச்சம் பரவிய பொழுது அவள் கட்டிலில் படுத்திருப்பது தெரிந்தது. எப்படிப்பட்ட பிரம்மச்சாரியையும் மோகம் கொள்ள வைக்கும் உடல் அழகு அவளுடையது. மிகவும் சன்னமான அவளது மாராப்பு துணி கூட இலக்கிலிருந்து விலகியே கிடந்தது. இடுப்பு பகுதி துணிகளும் ஒரு புறமாக சரிந்து ஒதுங்கி இருந்தன. அவளது கழுத்தில் கிடந்த விஷ்ணு மாயா எந்திரம் பதித்த பதக்கத்தின் ஒளி அவனது கண்களில் பதிந்தது. சேது கட்டிலில் அவள் அருகே சென்று உட்கார்ந்தான். அவள் அசையாமல் அப்படியே படுத்திருந்தாள். சேதுவின் உடலுக்குள் ரத்தம் அக்னி பிரவாகமாக பாய்ந்து கொண்டிருந்தது. அவன் அவளை கட்டி அணைத்தான். அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அதனால் அவளது உடலின் மேற்பகுதியில் கொஞ்சமாவது ஒட்டி மறைந்து கொண்டிருந்த துணியும் சுத்தமாகவே இடம்பெயர்ந்து விழுந்தது. இறுக்கமான நீண்ட அணைப்பில் இருவரும் லைத்து கிடந்த பொழுது அவள் சேதுவை கட்டிலில் சாய்த்தாள். அவனை இறுக அணைத்தாள். சட்டென்று சேதுவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவளது உடம்புக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது போல் அந்த உடம்பு சட்டென்று தன் பிடிக்குள் அடங்காதது மாதிரி. கண்களை திறந்த பொழுது ஒரே இருட்டு. எரிந்து கொண்டிருந்த விளக்கே தட்டுப்படவில்லை. திடுமென்று அவளது உருவம் மாறியது. பயங்கரமான ஓர் உருவம். அந்த உருவத்தின் இடது முழங்கால் அவனது அடிவயிற்றில் பதிந்திருந்தது.
அவளது கைகள் இரண்டும் கழுத்து பகுதியில் இருந்தன. தனது மொத்த சக்தியை ஒன்று திரட்டி எழுந்திருக்க முயன்றும் அவனால் முடியவில்லை. தனது உடல் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவது போல் சேதுவுக்கு தோன்றியது. அவனுடைய நாக்கு வெளிப்புறமாக நீண்டது. அவனால் அலறக்கூட முடியவில்லை. கண்கள் வெறுத்தவாறு இருந்தன. சற்றென்று ஏதோ ஒன்று சீறி பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. அதுவும் தனக்கு மேற்புறமாக பாய்ந்து செல்வதாகவும் சேதுவுக்கு தோன்றியது. மறு வினாடியே அவனுக்கு மேல் இருந்த அந்த உருவம் இடதுபுறமாக விழவும் செய்தது. அப்படிப்பட்ட பிசாசுத்தனமான உருவத்தை சில கோவில் சிற்பங்களில் பார்த்திருக்கிறான். கொதிக்கும் நெய்யை உடம்பின் மீது ஊற்றியது போல் அந்த உருவம் கட்டிலில் கிடந்து துடித்துக் கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்குள் அந்த உருவம் சிறிது சிறிதாக மறைந்து கடைசியில் சுத்தமாகவே காணாமல் போனது. சேது கட்டிலில் இருந்து துள்ளி எழுந்தான். ஏதோ பிரம்மாண்டமான பாரம் தன் மீதிருந்து இறங்கி விலகியது போல் உணர்ந்தான். உடனே திண்ணை பகுதிக்கு விரைந்தான். ராமன் நாயர் எழுந்து உட்கார்ந்திருந்தார். மாமா, உங்களுக்கு ஏதாவது சத்தம் வருதா? சேது கேட்டான். ஆமாம், ஏதோ சத்தம் கேட்டுத்தான் நான் கண் விழிச்சேன். என்ன சத்தம்? அம்பு ஒன்று சீறி பாஞ்சி வர மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் வடக்கு திசையிலிருந்து வந்து திண்ணை பக்கமாக திரும்பி உள்ளறைக்கு பக்கமாய் விருன்னு போன மாதிரி தெரிஞ்சுது. வெறும் சத்தம் தான் கேட்டது. ஆமாம், அந்த சத்தம் எதிலிருந்து வந்தது? தனக்கு நேர்ந்த அனுபவத்தை ராமன் நாயரிடம் சொன்னால் அவர் பயப்படுவார் என்று தோன்றியதால் சேது அதை சுத்தமாக மறைத்துவிட்டான். யாரோ தனக்கு உதவி இருக்கிறார்கள், இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று புரிந்தது. இந்த நேரத்தில் தனக்கு உதவி செய்தது யாராக இருக்கும்? மறுநாள் பொழுது விழுந்த பிறகு சேது ராமபத்திரன் திருமணியை சந்திக்க கிளம்பினான். அவரிடம் நடந்ததை விவரித்தான். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டு திருமேனி பிரசன பலகையை எடுத்தார். சோழிகளை வாரி வைத்தார். எத்தனையோ தடவை முயன்றும் அதற்கான காரணம் விளங்கவில்லை. இன்று வரை பிரசனத்தில் அவருக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதில்லை. பரவாயில்லை சேது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் பிரசனத்தில் ஒன்றும் தெளிவடைய மாட்டேங்குது. இருந்தாலும் கெடுதல் எதுவும் இல்லை, நல்லதுதானே நடந்திருக்கு என்றார். முந்தைய நாள் இரவு ருத்ரன் நம்பூதிரி அனுப்பிய பிசாசு உருவம் திரும்பி வரட்டும் என்று காத்திருந்தார். அது வரவேண்டிய நேரம் கடந்த பிறகும் வந்து சேராதால முதலாக அவருக்குள் சந்தேகம் முளைவிட்டது. நாராயணன் பட்டத்திரி நல்ல வேளையாக விழுத்து விட்டிருந்தான். என்ன திருமணி, தூக்கம் வரலையா? பட்டத்திரி கேட்டான். நான் அனுப்பின ஆள் இன்னும் திரும்பி வரல. இதுவரைக்கும் என்னோட மாந்திரிக வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. ஆனால் இதனால என்னை யாரும் தோற்கடிச்சிட்டதாக நினைச்சிடக்கூடாது. நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு 2ல் 1 பார்க்காம விடமாட்டேன் நான். யாரோ அவனுக்கு பின்னால் ரொம்பவும் வலுவாக உதவுறாங்க. ஒருவேளை தேவியே அவனுக்கு உதவுறாங்களோ என்னவோ. ருத்ரனின் மனதில் சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. ஒருவேளை தேவியாகவும் இருக்கலாம். இப்பொழுது தேவிக்கு சக்தி கைகூடியிருக்கிறது. ஹாஜியாரிடமிருந்து தேவியின் விக்கிரகத்தை எதிராளி பிடுங்கிக் கொண்டு போய் மறுபடி பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். சிலையிலிருந்து விலகியிருந்த தேவி மறுபடியும் சிலைக்குள் பிரவேசித்திருக்கலாம். அப்படி ஏதாவது நடந்திருந்தால் மறுபடியும் சிலையை அசுத்தப்படுத்திவிட்டால் தேவி அதிலிருந்து வெளியேறி விடுவார். புகுந்து கொள்ள வேறு இடம் கிடைக்காவிட்டால் ஊரை விட்டே கூட வெளியேறலாம். தேவையான அளவுக்கு உபசரிப்பு இல்லாத இடங்களில் இருந்து தேவதைகள் இடம்பெயர்ந்து போனதாக அவர் எத்தனையோ கதைகளை கேள்விப்பட்டிருந்தார். இந்த இடத்தின் சூழ்நிலையை பார்த்தால் தேவியை அவரது இருப்பிடத்திலிருந்து விரட்டுவதுதான் தமது நோக்கத்துக்கு நல்லது என்ற முடிவுக்கு வந்தார். அப்படி செய்யாவிட்டால் ஆபத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். இது தொடர்பாக அவர் நிறைய யோசித்தார். தேவியின் சக்தியை நஷ்டப்படுத்த வேண்டுமானால் மனிதனை எரித்த சாம்பலை சிலையின் மீது தூவினாலே போதும். அதைவிட உயிரோட ஒரு மனிதனை ஹோமித்து விட்டாலும் நல்லதுதான். கன்னிப்பெண் ஒருத்தியை உயிருடன் எரித்து அதிலிருந்து எடுக்கும் கன்னிகாசுரணத்தை சிலை மீது வீசினால் எப்படிப்பட்ட தெய்வீக சக்தியும் அழிந்துவிடும் என்பதும் அவருக்கு தெரியும். அதற்கேற்ற மாதிரி யாரையாவது கண்டுபிடிக்க வேண்டும். கேட்டீங்களா நாராயணன் பட்டத்திரி? இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது தேவியோட சக்தியை இல்லாம செஞ்சிடணும். அப்படி செய்ய முடியுமா என்ன? ஒரு கன்னிப்பெண்ணை உயிரோட எரிச்சு அந்த உடம்பு சாம்பலை கருவறைக்குள் இருக்கிற தேவி விக்கிரகத்து மேல வீசி எரிஞ்சிட்டா அதற்கு பிறகு தேவியால அங்கு குடியிருக்க முடியாது. அதுக்கு நாம எங்க போறது? எங்கே இருந்தாவது ஒரு கன்னிப்பெண்ணை கடத்திட்டு வர வேண்டியதுதான். இது சாத்தியமா? ஒரு பெண் கன்னியா இல்லையான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதையெல்லாம் சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாதுதான். இருந்தாலும் அந்த பொறுப்பை நாம் குட்டன் நாயர்கிட்ட விட்டுடலாம். அதையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட நம்மளோட நோக்கத்தை சொல்ல வேண்டாம். ஒரு ஹோமம் நடத்த போறோம். அதுல மூர்த்தியை ஆவாகம் பண்றதுக்கு ஒரு கன்னிப்பெண்ணோட உடம்பு தேவைன்னு சொல்லலாம். கிடைச்சிட்ட பிறகு நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம்.
நம்ம நோக்கம் நிறைவேறிட்டா அதற்கு பிறகு நாம தான் இங்கே இருக்க போறதில்லையே. அதுவும் சரிதான். அப்படின்னா பொழுது விடிஞ்சதும் குட்டன் நாயர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். அதற்கு பிறகுதான் மற்ற வேலைகள் எல்லாம். மறுநாள் காலையில் வழக்கம் போல் குட்டன் நாயர் வந்தார். பங்கஜம் எப்படி இருக்கிறாள் என்று பார்த்துவிட்டு போவதற்காக வந்ததாக சொன்னார். பங்கஜம் அவரை வரவேற்று சிற்றுண்டியும் காஃபியும் கொடுத்தாள். அதன் பிறகு நிதானமாக வெற்றிலை போட்டுக்கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த ருத்ரன் நம்பூதிரி பேச்சோடு பேச்சாக விஷயத்தை சொன்னார். குட்டன் நாயரே, சர்வ லட்சணங்களும் பொருந்தின கன்னிப்பெண் ஒருத்தி தேவைப்படுறா. பூப்படைஞ்சவளாகவும் அதே நேரம் கன்னியாகவும் இருக்கணும். நடத்த போற ஹோமத்துல மூர்த்தியை ஆவாகம் பண்ணி எடுக்க கன்னிப்பெண் ரொம்ப முக்கியம். இந்த பரம்பரை வீட்டை சேர்ந்த ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ புதையல் இருக்கு. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதான் ஹோமத்தோட நோக்கம். காரியம் முடிஞ்சிட்டா புதையல்ல உங்களுக்கும் நிச்சயம் ஒரு பங்கு உண்டு. இதை கேட்டதும் குட்டன் நாயரின் கண்கள் பளபளத்தன. பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறினார். அத்தியாயம் 16. அன்று இரவு வெகு நேரம் கழித்து குட்டன் நாயர் திரும்பி வந்தார். அவருடன் இளம்பெண் ஒருத்தியும் இருந்தாள். 15 வயது இருக்கலாம். அழகாகத்தான் இருந்தாள். கோல் விளக்கு எடுத்து சென்ற ருத்ரன் நம்பூதிரி நெருங்கி நின்று அவளை ஏற இறங்க பார்த்தார். முண்டும் ஜம்பரும் அணிந்திருந்தாள். அப்பாவித்தனம் நிறைந்த அழகு. அசப்பில் நம்பூதிரி வீட்டு பெண் மாதிரியே இருந்தாள். நல்லதுதான், ருத்ரன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டார். நாம் நினைத்திருக்கிற வேலைக்கு பொருத்தமானவள் தான். உடல் அதிகம் பருக்காமல் கச்சிதமாக இருந்தது. ஒரு தடவை விறகை போட்டு எரித்தால் கூட சீக்கிரத்திலேயே காரியம் முடிந்துவிடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காரியத்தை முடித்துவிட வேண்டியதுதான். ருத்ரன் பங்கஜத்தை அழைத்தார். இந்த குழந்தையை கூட்டிட்டு போமா, உனக்கு துணையா இருக்கத்தான் கொண்டு வந்திருக்கோம். உன் வேலையில பாதி குறையும் இல்லையா? இந்த வார்த்தைகளை கேட்டதும் பங்கஜத்துக்கு அவள் மீது கனிவு தோன்றியது. இப்பொழுது தனது பணியில் ஒரு படி பதவி உயர்வு கிடைத்தது போல் உணர்ந்தாள். உன் பேர் என்னம்மா? அறைக்குள் அழைத்து கொண்டு வந்த பிறகு பங்கஜம் கேட்டாள். சோமலதா, அவள் பதிலளித்தாள். ரொம்ப நல்ல பேர். யார் வச்ச பேர் இது? யாரும் வச்சுதான் ஞாபகம் இல்லை. என்னை இந்த பேர்ல தான் கூப்பிடுறாங்க. கோல் விளக்கின் பிரகாசத்தில் பங்கஜம் அந்த பெண்ணை ஊன்றி கவனித்தாள். சிவந்த நிறத்தில் முதிர்ந்த கதிர் போல தெரிந்தாள். கை கால்கள் கச்சிதமாக கடைந்தெழுந்தது போலிருந்தன. அழகானவை. வரைந்து வைத்தது போன்ற புருவ கொடிகள், ஒளி பொருந்திய விழிகள், குளத்தில் துள்ளி விளையாடும் கெண்டைகள் போல அவை விளையாடின. அவளது உதடுகளும் மூக்குகளும் கூட இளமை கதைகளை சொல்லின. உதடுகளில் சன்னமான சிவப்பு நிறம். அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்று பங்கஜத்துக்கு தோன்றியது. அந்த அளவுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தாள். உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? பங்கஜம் கேட்டாள். அம்மா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. உங்க அம்மா பேர் என்ன? அம்மாவுக்கும் அப்படியெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி பேரெல்லாம் கிடையாது. எல்லோரும் அம்மானு தான் கூப்பிடுவாங்க. நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். பங்கஜம் நினைத்தாள். பாவம், அப்பாவி பெண், சூதுவாது தெரியாதவள். இந்த மாதிரிமா இருப்பார்கள் பெண்கள்? அம்மாவோட பேர் கூட தெரியாதாம். பங்கஜம்மாளுக்கு அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரின் பேரும் தெரியும். வேற வழி இல்லாம தான் இந்த வேலைக்கு வந்தியா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. அம்மா போன்னு சொன்னாங்க, புறப்பட்டுட்டேன். குட்டன் மாமா உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்புறம் தெரியாம என்ன? தெரிஞ்சதுனால்தான் அம்மா என்ன அவர் கூட அனுப்பி வச்சாங்க. பங்கஜத்திற்கு சோமலதாவின் பேச்சு கூட மிகவும் பிடித்து போனது. எப்படி இருந்தாலும் எனக்கும் ஒரு துணையாச்சு. இவ்வளோ பெரிய வீட்டில் பொண்ணுன்னு நான் ஒருத்தி தான் இருக்கேன். சில சமயம் பகல் நேரத்தில் இங்கே வேற யாருமே இருக்க மாட்டாங்க. பயமா இருக்கும். அங்கேயும் இங்கேயுமா என்னென்னமோ சத்தமெல்லாம் கேட்கும். அதே நேரம் ருத்ரனும் நாராயணன் நம்பூதிரியும் சேர்ந்து அடுத்து செய்ய வேண்டியது குறித்து விவாதித்து கொண்டிருந்தனர். பொண்ணை எப்படி எரிக்கிறது? நாராயணன் பட்டதிரி கேட்டான். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. வெளியாளுங்க யாராவது பார்த்துட்டா? விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துவிட்டது. நாராயணன் பட்டதிரி ஒரு விதமான நிம்மதியற்ற நிலையில் தென்பட்டான். இப்பொழுதே எதிராளிகள் தாராளமாக இருக்கிறார்கள். சேது ஒரு கழுகு மாதிரி தன்னை கொத்திக்கொண்டு போவதற்காக காத்திருக்கிறான். பாட்டி எப்பொழுதோ ஒரு காலத்தில் சொல்லியிருந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. பாட்டி அங்கிருந்து வந்த பிறகு தாத்தாவுக்கு யாரோ ஒரு நாயர் பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாம். அந்த பெண்மணியுடன் தான் தாத்தா இப்பொழுதும் வசிக்கிறார் என்றும் சொல்லியிருந்தார். அதில் ஏதோ ஒரு சிறிய உறவு ஒட்டி கொண்டிருக்கலாம். அதனால தான் சேது இங்கு வந்து இப்படியெல்லாம் அதிகாரமும் மிரட்டலும் செய்கிறான். உண்மையிலேயே அப்படி ஏதாவது இருந்தால் அவனை விட்டு வைக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அவன் தன்னை அழித்து விடவும் வாய்ப்பு உள்ளது. குட்டன் நாயர் எங்கே? ருத்ரன் கேட்டார். பங்கஜத்தை கூப்பிட்டு கேட்கலாம். அடியே பங்கஜம்,
நாராயணன் பட்டத்திரி உட்புறத்தை பார்த்து குரல் கொடுத்தான். குட்டன் நாயர் எங்கே? திண்ணையில் உட்கார்ந்து கஞ்சி குடிக்கிறார். குடிச்சிட்டு இப்படி வர சொல்லு. இன்னைக்கே காரியத்தை முடிச்சிருதுன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? பட்டத்திரி ருத்ரனை பார்த்து கேட்டான். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அனாவசியமா நீட்டிட்டு போகக்கூடாது, உடனுக்குடனே முடிச்சிடணும். சற்று நேரத்தில் குட்டன் நாயர் முற்றத்துக்கு வந்தார். என்ன குட்டன் நாயரே? ருத்ரன் கூப்பிட்டார். என்னங்க, இப்படி கிட்ட வாங்க, ரொம்பவும் கவனமாக கேட்டுக்குங்க. 5 அடி ஆழத்தில் 4 அடி அகலத்தில் ஒரு பள்ளம் தோண்டணும். அப்புறம் அந்த பள்ளத்தோட அடிப்பகுதியிலிருந்து வெளியில் வர ஒரு வழி உண்டாக்கணும். பூமிக்கு மேற்புறம் செய்யக்கூடாத விஷயத்துக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு. ஒவ்வொரு கர்மத்துக்கும் சில விதிகள் இருக்கு இல்லையா? நான் சொல்றது காது மச்சு மாதிரி ரொம்பவும் ரகசியமாக இருக்கணும். திருமணி, இது என்னைக்கு தயாராகணும்? இன்னைக்கு முடியும்னா இன்னைக்கே, இப்பவே. என்ன சாத்தியமா? இந்த ராத்திரிலையா? இந்த நேரத்தில் யார் கிடைப்பாங்க? வேணும்னா நாளைக்கு பகலில் முடிச்சிடறேன். ஆமாம், எந்த இடத்துல பள்ளம் தோண்டணும்? நம்ம இல்லத்தோட குளம் இருக்கே, அதோட மேற்கு பக்கத்தில். அங்கே தான் காட்டு செடிங்க எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கே. இது என்ன, ஏன், எதற்கு என்று யார்கிட்டையும் வாய் கொடுக்க வேண்டாம். யாராவது கேட்டாலும் நான் தான் சொல்லிவிடுவேனா? தலை போகிற விஷயம் இல்லையா? சரி, சொன்னபடியே நடக்கட்டும். நாளைக்கு ராத்திரிக்குள்ள விஷயம் முடியணும். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு தலையாடியவாறே குட்டன் நாயர் விடை பெற்றார். இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு நாராயணன் பட்டத்திரியும் ருத்ரனும் சவுக்கையில் வந்து உட்கார்ந்தனர். அன்று மிகவும் இருட்டாக இருந்தது. நிலா சன்னமான ஒரு கீற்றாக ஆகாயத்தில் தெரிந்தாலும் அமாவாசை இருட்டு மாதிரி தான் தெரிந்தது. அவர்கள் வைத்திருந்த கோல் விளக்கு குறிப்பிட்ட தொலைவு வரையிலும் இருட்டை விரட்டி கொண்டு இருந்தது. இவ்வளவெல்லாம் பண்ணியும் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்க மறந்தே போயிட்டேன். நாராயணன் பட்டத்திரி பேச்சு துவக்கினான். என்ன வேணுமோ கேளுங்க. மதுபானம் இருக்கா இல்லையா? ஏன் இப்படி கேட்குறீங்க? வேணும்னா வாங்கிடலாம், இதில் என்ன யோசனை? இந்த வார்த்தைகளை கேட்டதும் ருத்ரன் மகிழ்ச்சி அடைந்தார். அதுவும் நாட்டு சரக்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நிறமுள்ள திரவம்தான். இன்னைக்கு தான் ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னேன். பங்கஜம் மாதிரி ஒரு துணையும் இருக்கும் பொழுது கொஞ்சம் இதுவும் சேர்ந்தா ஒரு குஷி தானே. இப்போ சொன்னது ரொம்பவும் சரியான வார்த்தை. மதுவும் மாதுவும் ரொம்ப தொடர்புள்ள பொருட்கள் தான். இரண்டிலையும் போதை இருக்கு. மதுவுக்கு கால் முளைச்சா மாது தானே. பேரை சொன்னது முதலே ருத்ரன் பேத்த தொடங்கிவிட்டார். அப்படின்னா கொஞ்சம் போல ருசி பார்க்கலாம்னு சொல்றீங்க? நாராயணன் பட்டத்திரி கேட்டான். அப்புறம் என்ன? பங்கஜம் உட்புறத்தை நோக்கி குரல் கொடுத்தான். இப்படி ஒரு அழைப்புக்காக காத்திருந்தது போல உடனே வெளிப்பட்டாள் பங்கஜம். 2 கண்ணாடி டம்ளர்களோட ஒரு கூஜா நிறைய தண்ணியும் எடுத்துட்டு வா என்றவன் ருத்ரனின் பக்கமாக திரும்பினான். இந்த மாதிரி பதார்த்தங்களுக்கு கண்ணாடி டம்ளர்கள் தான் லாய்க்கு. நம்மளோட வெண்கல டம்ளர்கள் எல்லாம் சரிப்படாது. சுத்தமாக கழுவிய 2 கண்ணாடி டம்ளர்களும் நிறைய நீருடன் மண் கூஜா ஒன்றையும் கொண்டு வந்து வைத்தாள் பங்கஜம். பங்கஜம், அவியல் இருந்தா மொத்தத்தையும் இப்படி எடுத்துட்டு வா. கூடவே சாப்பிட்ற மாதிரி காரமா வேற ஏதாவது இருந்தாலும் கொண்டு வா, ருத்ரன் பங்கஜத்திடம் சொன்னார். சற்று நேரத்தில் பங்கஜம் அவற்றையும் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைத்தாள். செய்தித்தாள் ஒன்றுக்குள் பத்திரமாக பொதியப்பட்டு பழைய துணிப்பை ஒன்றினுள் வைக்கப்பட்டிருந்த மது பாட்டிலை நாராயணன் பட்டத்திரி எடுத்து வந்தான். 2 கிளாஸ்களிலும் அதை ஓரளவிற்கு ஊற்றி தண்ணீரால் நிரப்பினான். பாருங்க, தங்கத்தை உருக்கி ஊத்தின மாதிரி இருக்குல்ல? பட்டத்திரி ருத்ரனிடம் கேட்டான். நிஜம்தான், இதனோட வாசனையே கொஞ்சம் கடுமைதான். இந்த கிளாஸ்ல இருக்கிறது தொண்டையை விட்டு இறங்கிட்டா அப்புறம் அதோட சுகமே தனிதான். இருவரும் கிளாஸை கையில் எடுத்து ஒரே மூச்சில் தொண்டைக்குள் இறக்கிவிட்டு கீழே வைத்தனர். மீண்டும் மீண்டும் கிளாஸுகள் நிறைந்தன. 3வது தடவை முடிந்ததும் பாட்டில் காலியானது. அதற்குள் உள்ளே போன சரக்கு தன் வேலையை செய்ய தொடங்கிவிட்டது. மழை வலுவற்ற தூறலாக பெய்து கொண்டிருந்தது. ருத்ரனின் கண்ணீமைகள் கடக்கத் தொடங்கின. வழக்கமில்லாத விஷயமாக இருந்ததால் தூக்கம் அவரை சட்டென்று பற்றி கொண்டது. பட்டத்திரி லேசாக தள்ளாடியபடியே படுக்கை அறையை நோக்கி நடந்தான். படுக்கை அறைக்குள் நுழைந்தவுடன் பங்கஜமும் கூட இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார். அவளை அழைப்பதற்காக கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முற்பட்ட பொழுது படுக்கை அறை வாசலில் சோமலதா நின்று கொண்டிருந்தாள். முண்டு மட்டும் அணிந்து நின்றிருந்த அந்த 15 வயதேயான பெண்ணை பார்த்ததும் நாராயணன் பட்டத்திரியின் இரத்த குழாய்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அருந்திய மது எரிமலை குழம்பு போல பாய்ந்தோடியது. கட்டிலில் இருந்து எழுந்தவன் அவளை வாரி எடுத்து கட்டிலில் படுக்க வைத்தான். அவள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் இருந்தாள்.
அவனது வலது கை அவளது உடல் பகுதிகளை அலைந்து கொண்டிருந்தது. சோமலதா, இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? பட்டத்திரி கேட்டான். மோகினி கோவில்ல, அவள் பதிலளித்தாள். அத்தியாயம் 17. அதை கேட்டதும் நாராயணன் பட்டத்திரி திருக்கிட்டான். ஒரு நிமிடத்தில் ஐதீக மாலை என்ற ஒரு புத்தகத்தில் உள்ள அற்புத கதைகளும் அவனது மனதில் கடந்து சென்றன. வடக்குநாதன் கோவிலின் சுவர் ஓவியம் ஒன்று மோகினியாக மாறி சுற்றுப்புறத்திலுள்ள பல இளைஞர்களின் சதைபசியை தீர்த்து காலப்புரிக்கு அனுப்பிய கதை மறுபடி மனதுக்குள் தெளிவடைந்தது. எங்கிருந்தோ பாலைப்பூவின் நறுமணம் பரவி வந்தது. கால் சலங்கைகளின் சத்தமும் தொடர்ந்து கேட்டது. தேவ கன்னிகரின் ரகசியமான பேச்சுக்குரல்கள். அந்த குரல்கள் துந்துபியின் முழக்கங்களாக அவனது மனதுக்குள் முழங்கின. கட்டிலில் கிடக்கும் வழவழப்பும் வாலிப்பும் நிறைந்த உடலுக்கு சொந்தக்காரியான சோமலதாவின் முகத்தை பார்த்தார். அங்கு மனதை மயக்கும் நம்பிக்கைக்குரிய புன்னகை மலர்ந்திருந்தது. ஒருவேளை கொலை சிரிப்போ? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அவள் கேட்டாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் பட்டதிரி அசைவற்றிருந்தான். படுத்துக்குங்க. அவள் அவனது மணிக்கட்டை பிடித்து இழுத்தாள். பட்டதிரியின் மனதில் ஒரு சந்தேகம். இவளுக்கு ஆரோக்கியசாலியான ஒரு ஆணை விட பலம் அதிகமாக இருக்கிறதோ? அந்த சக்தி தான் தன்னை இப்படி பிடித்து இழுத்ததோ? மதுவின் போதை அவனிடமிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருந்தது. அவன் எழுந்திருக்க முயன்றான், ஆனால் முடியவில்லை. அவளது பிடி அந்த அளவுக்கு இறுக்கமாக இருந்தது. சற்றென்று அவளது உடல் முன்பு இருந்ததை விட 2 மடங்காக பெருத்தது. நாராயணன் பட்டதிரி கண்ணிமைகளை படபடவென்று அடித்து பார்த்தான். தான் காண்பது கனவா அல்லது யதார்த்தம் தானா? கண்மூடி திறப்பதற்குள் அவள் அவனை பிடித்து கட்டிலில் போட்டாள். திமிரி அவன் விடுபட முயற்சித்தான். ஆனால் காலம் கடந்துவிட்டிருந்தது. அதற்குள் அவளது பிடி இரும்பு பிடி போல் ஆகியிருந்தது. அதற்குள் அவள் ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டிருந்தாள். இருள் போன்ற கருத்த உடல், மேகத்துண்டுகள் பெயர்ந்து வீழ்வது போன்ற முடிக்கற்றைகள், தீப்பொறி பறக்கும் கண்கள், கடைவாயின் இருபுறமும் நீண்டு வளைந்த கோரைப்பற்கள். கழுத்தின் மீது அவளது பிடி இருக்கத் தொடங்கியதும் நாராயணன் பட்டதிரி உரத்த குரலில் அலறினான். அந்த அலறல் ருத்ரனின் காதுகளில் வந்து மோதியது. படுக்கையிலிருந்து அவர் துள்ளி எழுந்தார். அலறல் கேட்ட திசையை நோக்கி பாய்ந்தார். நாராயணன் பட்டதிரியின் படுக்கை அறையிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அங்கிருந்துதான் அலறல் வந்திருக்க வேண்டும் என்று யூகித்தவராக அதை நோக்கி விரைந்தார். அறைக்குள் நுழைந்தபொழுது பயங்கரமான வடிவம் கொண்ட பெண் ஒருத்தி நாராயணன் பட்டதிரியை கொல்ல முயல்வதை கவனித்தார். ருத்ரன் சட்டென்று தனது தலையிலிருந்து முடி ஒன்றை பிடுங்கி நாகபாச மந்திரம் ஜபித்து அந்த உருவத்தின் மீது வீசி எறிந்தார். சட்டென்று பாம்பு வடிவத்தில் நெருப்பு ஜுவாலையை கக்கிக்கொண்டு அந்த தலைமுடி அங்கிருந்த மோகினியின் மேல் பாய்ந்தது. அந்த வீடை அதிரும்படியாக குரல் எழுப்பிக் கொண்டு அவள் கட்டிலில் இருந்து எழுந்து வெளியே ஓடினாள். அதை பார்த்த ருத்ரன் உரத்த குரலில் வாய்விட்டு சிரித்தார். என்னையா சோதிக்க பார்க்குறாங்க? நல்ல வேடிக்கை. அனுப்பினவன்கிட்டயே போகட்டும். ஆமா, இது எப்படி நடந்தது? ருத்ரன் பட்டதிரியின் பக்கமாக திரும்பினார். குட்டநாயர் கொண்டு வந்த பொண்ணுதான் இது. அது ஒரு மோகினின்னு இப்பதானே தெரிஞ்சுது. அப்படின்னா நிச்சயம் இது எதிராளியின் விளையாட்டு தான். அந்த சோப்லாங்கி என்கிட்டயே விளையாட்டு காட்டுறானா? சோமலதா என்ற மோகினி நாகபாசத்தால் தாக்குண்டு ராமபத்ரன் திருமணியின் முன்பாக வந்து நின்றாள். அவளை பார்த்த மகா மாந்திரிகனான ராமபத்ரன் தியானத்தில் ஆழ்ந்தார். பிறகு கருட மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு கருடனை மனதில் உருவகப்படுத்திக் கொண்டு முன்புறத்தில் மாயமாக ஹோமகுண்டத்தை அமைத்து அதற்குள் எல்லை எறித்தார். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே மிகவும் ஒளி பொருந்திய கருட வடிவம் ஒன்று வெளிப்பட்டது. சிறகடித்தபடியே இருந்த அது சோமலதாவின் கழுத்தில் கிடந்த நாகபாசத்தை கொத்தி எடுத்து தூர எரியவும் செய்தது. அதன் பிறகு அவள் பழைய உருவத்துக்கு திரும்பினாள். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, இல்லனா நான் அவனுடைய கதையை முடிச்சிருப்பேன். அவள் பேசினாள். ருத்ரனை அந்த அளவுக்கு மோசமானவனு நினைக்காத. இருந்தாலும் அவன் இதுவரைக்கும் விளையாடி இருக்கிறது குழந்தைகளோட மட்டும்தான். நீ கிளம்பு சோமலதா. அவள் ராமபத்ர நம்பூதிரியின் முன்னால் இருந்து மறைந்தாள். சோமலதாவிடமிருந்து தப்பித்த நாராயணன் பட்டதிரியும் ருத்ரன் நம்பூதிரியும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கினர். இனியும் நாம மசமசன்னு இருக்கிறதுல அர்த்தமில்ல. கோவிலில் இருக்கிற தேவியோட சக்தியை அழிக்கணும். உடனடியா அதுக்கு என்ன செய்யணும்? கோவிலை அசுத்தப்படுத்திட்டா சிலையை எடுத்துடலாம். அதுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காலையில எழுந்ததும் குளிக்காம கொள்ளாம பங்கஜத்தை கூட்டிகிட்டு அந்த கருவறைக்குள்ள நுழையணும். அதுக்கு முன்னாடி அவளோட உறவு கொண்டிருக்கணும். இது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்மால முடியக்கூடிய காரியம்தான். ஆனா ஒன்று, அதோட பங்கஜத்தோட வாழ்க்கை முடிஞ்சிடுங்கிறது நிச்சயம். திருமேனி, எனக்கு ஒரு சந்தேகம்.
கேளுங்க. திரும்பவும் ஒரு தடவை பிரசனம் பார்த்துட்டா நல்லதுன்னு தோணுது. எதுக்காக? தேவி இப்பவும் அந்த விக்கிரகத்தில் குடியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? விக்கிரகத்தை நாம் இங்கே எடுத்துகிட்டு வரும்பொழுது தேவி அதில் இல்லைங்கிறது உறுதியான விஷயம். அதனால தேவி வேற எங்கேயாவது தற்சமயம் குடியிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம். நாராயணன் பட்டத்திரி இவ்வளவு விரிவாக சொன்னவுடன் ருத்ரனின் மனதில் மற்றொரு யோசனை பளிச்சிட்டுது. உண்மைதான், அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம ஒரு வேலை செய்யலாம். பிரசன்னத்திற்கு இன்னொருத்தரும் இருந்தா நல்லது. அப்படி கிடைச்சிட்டா பச்சை இலையோடு கத்திரிக்கோள் விளையாடின மாதிரி சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். மறுநாள் வழக்கம் போல் குட்டன் நாயர் வந்து சேர்ந்தார். என்ன குட்டன் நாயரே, நேத்து அந்த பொண்ணை எங்கிருந்து பிடிச்சிங்க? என்னங்க திருமேனி இப்படி கேட்டுட்டீங்க? குட்டன் நாயர் மலங்க மலங்க விழித்தார். விஷயம் இருக்கு சொல்றேன். முதல்ல அவளை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அது எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. வருஷத்துல 3/4 நான் அவளை மோகினி கோவிலுக்கு மேற்கால இருக்கிற வீட்டில் பார்த்துருக்கேன். அப்படியா? அந்த வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க? வயசான ஒரு அம்மாவும் இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான். அந்த அம்மா கிட்ட பேசிட்டு தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமாம் எஜமான், நான் அந்த வீட்டுக்கே நேரடியாக போய் பேசினேன். அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்கள உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் நெருக்கமான பழக்கம்னு சொல்ல முடியாது. அது ஒரு வாரியரோட வீடு. ரொம்ப நாளைக்கு முன்னால குஞ்சனி வாரியர்னு ஒரு மந்திரவாதி இருந்தார். என்னோட சின்ன வயசுலேயே அவர் செத்து போயிட்டார். ஓஹோ, அப்படியா? சரி, இந்த பொண்ணை நீங்க அடிக்கடி பார்த்துருக்கீங்களா? நாராயணன் பட்டத்திரி கேட்டான். மோகினி கோவில்ல அந்த பொண்ணு விளக்கு ஏத்துறத நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். சரி, அப்புறம்? நீங்க ஒரு சின்ன பொண்ணு வேணும்னு சொன்னதும் நான் அவகிட்ட பேசினேன். அம்மா கிட்ட கேளுங்கன்னு சொன்னால் நான் அவ கூடவே அவங்க வீட்டுக்கு போனேன். உங்களுக்காகத்தானு சொன்னதும் அந்த அம்மா உடனே சம்மதிச்சிட்டாங்க. நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்படின்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, ருத்ரன் சொன்னார். ஒன்றும் விளங்காதவராக குட்டன் நாயர் அவர்கள் இருவரையும் மாறி மாறி திருவென்று முழித்து கொண்டு இருந்தார். குட்டன் நாயரே, இப்ப தெரிஞ்சுக்குங்க. நீங்க கூட்டிட்டு வந்தவ மனுஷ பொண்ணே கிடையாது. அது ஒரு மோகினி. என்னமோ புண்ணியத்தினால நம்ம நாராயணன் பட்டத்திரி தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கிங்க. ருத்ரன் நம்பூதிரி சொல்ல சொல்ல குட்டன் நாயரின் உடல் விதிர்த்தது. சரி, இனி அதை பத்தியெல்லாம் நினைச்சி வீணா மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நாளைக்கு நீங்க எங்கே இருந்தாவது ஒரு ஜோசியனை கூட்டிட்டு வரணும். மிச்சத்தை எல்லாம் அப்புறமா தீர்மானிக்கலாம். குட்டன் நாயர் அன்று சாயங்காலத்திலேயே திரும்பி வந்தார். செருவத்தூர் கிராமத்தின் தென்புறத்தில் வசிக்கும் புகழ்பெற்ற ஜோதிடரை கையோடு அழைத்து கொண்டு வந்தார். சரி, போயிட்டு நீங்க நாளை காலையில வரணும், ருத்ரன் சொன்னார். குட்டன் நாயர் கிளம்பினார். மோகினி கோவிலுக்கு முன்புறமாக குட்டன் நாயர் நடந்தார். கோவில் வாசலை தாண்டும் பொழுது உட்புறம் பார்த்தார். அவர் இல்லத்துக்கு எந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போனாரோ அதே சோமலதா உட்புறத்தில் நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 18. குட்டன் நாயர் மோகினி கோவிலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த இளம்பெண்ணை பார்த்ததும் துணுக்குற்றார். நீராட்டுமனை இல்லத்துக்கு தான் அழைத்து கொண்டு போன பெண்ணே தான் அவள். திருமேனி இவள் பெண்ணே இல்லை என்றளவா சொன்னார். அப்படி சொன்னபொழுது குட்டன் நாயருக்கு ஆச்சரியம்தான் ஏற்பட்டது. ஒருவேளை தன்னை ஏமாற்றுவதற்காக அப்படி சொன்னார்களோ என்னவோ என்ற ஒரு சந்தேகமும் அவருள் ஏற்படாமல் இல்லை. காரணம், அவ்வளோ அழகான பெண் ஒருத்தி கையில் கிடைத்திருக்கிறாள். அங்கிருந்தவர்கள் திருமேனிகளாயிற்றே சீண்டி பார்த்திருக்கலாம். அப்பொழுது ஏற்பட்ட போராட்டத்தில் ஒருவேளை அவள் காயப்படவோ உயிரிழக்கவோ கூட செய்திருக்கலாம் என்றெல்லாம் என்னென்னவோ சிந்தனைகள் அவருள் தோன்றியபடி இருந்தன. ஆனால் இதோ தனக்கு முன்னால் கோவிலில் முழுசாக அவளை பார்த்தபொழுது அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் உண்மைதான் என்பது உறுதியாகிறது. என்னமாமா, அங்கே நின்னுட்டீங்க? அவள் மிகவும் அமைதியான குரலில் கேட்டாள். ஒண்ணுமில்ல, குட்டன் நாயர் திக்கி திணறி பதிலளித்தார். ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணுமே, அவள் மீண்டும் பேசினாள். அதற்கு பதில் சொல்லாமல் குட்டன் நாயர் அவளையே பார்த்து கொண்டு நின்றார். அந்த பகுதியே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. ஆகாயத்தில் நிலா உதித்து வந்திருந்த போதிலும் அதன் ஒளி பூமியில் விழுவதாக சொல்ல முடியாது. மோகினி கோவிலுக்கு முன்னால் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் ஆலமரத்தின் பெரிய பெரிய கிளைகளும் அவற்றை தாங்கிக் கொண்டிருந்த விழுதுகளும் கொஞ்சம் நஞ்சம் பூமியை எட்டி கொண்டிருந்த நில ஒளியை தடை செய்து விட்டிருந்தன. இருப்பினும் இலைகளின் அகன்ற இடைவெளிகளின் ஊடாக தரையில் ஆங்காங்கே பொட்டு பொட்டாக தெரிந்தவற்றை நிலவொளி என்றே சொல்ல முடியவில்லை. இந்த சூழ்நிலை வேறு குட்டநாயரின் பயத்துக்கு உரம் போட்டது. மாமா,
நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அவள் கேட்டாள். அதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை. என்ன மாமா, ஒன்றும் பேசாம இருக்கீங்க? நான் அந்த வீட்டுக்கு போனதும் அங்கேயே இருந்த பொண்ணுக்கு உதவியா இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ராத்திரியில அந்த வயசான திருமேனி என்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சார். வேற வழி தெரியாம நான் கிடந்து கத்த ஆரம்பிச்சேன். இவ்வளோ தூரம் அவள் பேசியதும் குட்டன் நாயரின் பயம் சற்று குறைந்தது. தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் பெண் உண்மையைத்தான் பேசுகிறாள் என்று அவருக்கு தோன்றவும் செய்தது. அப்புறமா அந்த 2 பேருமா சேர்ந்து என்னை இழுத்துட்டு வந்து தெரு வாசற்படிக்கு வெளியில தள்ளிட்டாங்க. பயந்து மிரண்டு போன நான் எப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டேன். எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, அவள் அழைத்தாள். குட்டன் நாயரின் மனதில் குற்ற உணர்வு தோன்றியது. எனக்கு அவங்கள விட உங்களைத்தான் ரொம்ப பிடிக்கும். அவள் உரிமையுடன் வந்து அவரது கைகளை பற்றி இழுத்தாள். அவரால் அவளது பிடியை உதறி தள்ள முடியவில்லை. வாங்க, வீடு வரைக்கும் போகலாம். இனிமேல் வேற எங்க போக போறீங்க? அவள் குட்டன் நாயரின் கையை விடாமல் முன்னோக்கி நடக்கத் தொடங்கினாள். மோகினி கோவிலுக்கு பின்புறம் இருந்த பழைய வீட்டுக்குத்தான் அவள் அவரை அழைத்துக் கொண்டு போனாள். முன்னர் ஒரு தடவை தான் அங்கு சென்றிருக்கிறார். அப்பொழுதும் இவள் தான் அழைத்துக் கொண்டு போனாள். 2 நாட்களுக்கு முன்பு அவர் அவளை இதே மோகினி கோவிலுக்கு எதிரில் தான் சந்தித்தார். தனக்கு ஒரு பெண் தேவை என்று திருமேனி சொன்னது ஞாபகம் வந்தது. அதற்கு மறுநாள் தான் அவளது வீட்டை கேட்டு விசாரித்து போனார். அப்படித்தான் அவளது அம்மாவை பார்த்து அவளது அனுமதி பெற்று சோமலதாவை இல்லத்துக்கு அழைத்து கொண்டு போனார். குட்டன் நாயரும் அவளும் தெரு வாசற்படி கடந்து உட்புறம் காலெடுத்து வைத்தபொழுது வராந்தாவில் எரிந்து கொண்டிருந்த கல்விளக்கின் வெளிச்சத்தில் அவளது அம்மா தெரிந்தாள். உட்காருங்க குட்டன் நாயரே, வீட்டில் இருந்தவள் வரவேற்றாள். உட்கார்ந்தார். அவளை அவர் அழைத்து கொண்டு போனதையோ அங்கு அவளுக்கு எதுவும் நடந்ததாகவோ வயதானவள் காட்டிக்கொள்ளவில்லை. மாமா, இன்னைக்கு இங்கே இருந்துட்டு காலையில போகலாமே, சோமலதா சொன்னாள். இல்லம்மா, நான் உடனடியா கிளம்பணும். பாவம், வீட்டுக்காரி என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாள். உடனே அம்மாக்காரி எழுந்து வீட்டுக்குள் போனார். வீட்டுக்கு போய்தான் ஆகணுங்கிறது எதுக்காக? அவள் அவரது கையை பிடித்து வராந்தாவில் உட்கார வைத்தபடி கேட்டாள். இந்த அளவுக்கு அவள் வற்புறுத்தியதால் குட்டன் நாயரின் மனமும் இறங்கியது. என்ன இருந்தாலும் என்ன நீங்க அந்த பயங்கரமான ஆளுங்க கிட்ட கொண்டு போய் விட்டுட்டீங்களே. அவள் அவரது மார்பில் இருந்த ரோமங்களின் ஊடாக விரலை அலைந்தபடி கேட்டாள். அவளது தளிர் போன்ற விரல்கள் உடம்பில் பட்டபொழுது அவரது இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. சிலிர்ப்பில் ரோமக்கால்கள் குத்திட்டு நின்றன. எனக்கு உங்க மேல எவ்வளோ அன்பு தெரியுமா என்றவாறே அவரது மார்பின் ரோமத்தை மொத்தமாக கைக்குள் அடக்கி ஒரு தடவை அழுத்தி அப்படியே விசையுடன் இழுத்தாள். குட்டன் நாயர் ஐயோ என்று தன்னையே மீறி குரல் கொடுத்தார். அவரது கண்களிலிருந்து மின்மினி பூச்சிகள் பறந்தன. டே அயோக்கிய ராஸ்கல், எனக்கு பதில் வேறொரு பொண்ணை நீ கொண்டு போயிருந்தா அவங்க எரிச்சு சாம்பலாக்கி இருப்பாங்க தெரியுமா? மறுவினாடி அவளது உருவம் மாற்றமடைய தொடங்கியது. ஒரு பிசாசுத்தனமான உருவத்தை அடைந்தாள். அவரை இழுத்துக்கொண்டு அவள் அந்தரத்தில் பாய்ந்து மோகினி கோவிலுக்கு பின்னால் உள்ள பனைமர உச்சியை அடைந்தாள். குட்டன் நாயரால் வாயை திறந்து அலறக்கூட முடியவில்லை. உன்னை நான் கொல்ல மாட்டேன், எங்கே இரு. இங்க நடந்ததை யார்கிட்டையாவது சொன்ன? அதுக்கு அடுத்த சூரியோதயத்தை நீ பார்க்க முடியாது சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தாள். அந்த இரவில் அவர் எவ்வளவு முயன்றும் அவரால் பனை மரத்திலிருந்து கீழே இறங்க முடியவில்லை. விடியற் காலையில் சூரியன் கிழக்கு திசையில் தென்பட்டதும் இடுப்பில் கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து பனை மரத்துடன் தன் உடம்பை கட்டிவிட்டு மெதுவாக கீழ்ப்புறம் இறங்க தொடங்கினார். தனக்கு நேர்ந்த அனுபவத்தை யாரிடமாவது சொல்ல முடியுமா? அப்படியே மென்று விழுங்கினார். வீட்டுக்கு வந்தவர் குளித்து காலை பலகாரம் சாப்பிட்டு நேராக இல்லத்தை நோக்கி நடந்தார். அங்கு பிரசனம் பார்த்து கொண்டிருந்தனர். ருத்ரன் சோழிகளை பரப்பிவிட்டு பிரசனத்தில் தென்படுவது குறித்து ஜோசியருடன் விவாதித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ருத்ரன் கேட்டார். இதுவரைக்கும் பார்த்ததுல 2 விஷயம் தான் தட்டுப்படுது. யோசிச்சு பார்த்தா 2ம் ஒண்ணுதான். தேவியோட ஸ்தானத்தை பத்தி தானே சொல்றீங்க? ஆமாம், அதேதான். ஓ அப்படியா? என்ன இருக்கோ அதை இருக்கிறபடியே சொல்லுங்க. சங்கு, சக்கரம், கதம், பத்மம், இந்த ஏதாவது ஒண்ணுல தான் தேவி இருக்கணும். இதுல உபயோகத்துல இருக்கிறது எதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜோசியர் சொன்னார். திருமேனி யோசித்தார். சக்கரம், கதை, பத்மம் போன்றவை தற்போது பழக்கத்தில் இல்லை. அப்படியானால் உள்ள ஒரே ஒரு வாய்ப்பு
சங்கு மட்டும்தான். இதை கேட்டதும் நாராயணன் பட்டதிரியின் முகத்தில் சந்தேகத்தின் நிழல்கள் படிய தொடங்கின. ஒரு வலம்புரி சங்கை பத்தி எங்க பாட்டியம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நாராயணன் பட்டதிரி சொன்னான். அப்படின்னா அது உண்மையேதான். விக்கிரகம் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் தேவி சங்குக்குள்ள பிரவேசிச்சிருப்பாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. சங்கு கருவறைக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதை எடுத்துட வேண்டியதுதான், ருத்ரன் சொன்னார். அத்துடன் செருவத்தூர் கிராமத்தில் நுழைந்த பொழுது கோவில் உள்ள பகுதியில் கண்ட வெளிச்சத்தை பற்றியும் யோசித்தார். இப்பொழுது யோசித்தால் அது ஒரு சங்கிலிருந்து வெளியே தெரிந்தது போலத்தான் உள்ளது. சரி ஜோசியரே, நீங்க கிளம்பலாம், ருத்ரன் சொன்னார். ஜோசியர் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு பணம் கொடுத்து அனுப்பினான் நாராயணன் பட்டதிரி. அங்கே இருந்து நாம வலம்புரி சங்கு எடுப்பதாகவே வைத்துக் கொள்வோம். அதை எங்கே வைக்கிறது? அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்மை பூஜை அறைக்குள்ளேயே இருக்கட்டும். அந்த அறையை மட்டும் கடைசியா உடைச்சுக்கட்டும் இவங்க. இந்த இடத்தோட பிரச்சனைங்க எல்லாம் தீர்ந்த பிறகு வலம்புரி சங்கை நானே எடுத்துட்டு போயிடுறேன், ருத்ரன் சொன்னார். இதெல்லாம் எப்ப நடக்கிறது? நாராயணன் பட்டதிரி கேட்டான். இன்னும் எதுக்காக நாம காத்திருக்கணும்? நாளைக்கே தொடங்கிடலாம். நான் சொன்னபடி பங்கஜத்தை விட்டே எடுத்துடலாம். இரவில் சாப்பாட்டுக்கு முன்பே ருத்திரனும் பட்டதிரியும் சீமை சரக்கை போட்டுக்கொண்டார்கள். குட்டன் நாயர் தான் வாங்கி கொண்டு வந்திருந்தார். தேவி இங்கு வந்து சேர்ந்துட்டா அதற்கு பிறகு நாம இதையெல்லாம் செய்ய முடியாது. பங்கஜம் வலம்புரி சங்கையை எடுத்துட்டு வந்துட்டா அதற்கு பிறகு தானாகவே தேவியோட சக்தி குறையும், பிடி நம்ம கைக்கு வந்துடும். ருத்திரன் கனவு காண்பது போல் பேசினார். படுக்கை அறைக்கு போகும்பொழுது நாராயணன் பட்டதிரி பங்கஜத்திடம் சொன்னான், கொஞ்சம் ஜீரக தண்ணி எடுத்துட்டு வா. பங்கஜத்திற்கு விஷயம் புரிந்தது. ஆனால் அவள் உடனடியாக ஜீரக தண்ணீரை கொண்டு செல்லவில்லை. சாப்பாட்டை முடித்து சமையல் அறையில் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்துவிட்டு நாராயணன் பட்டதிரிக்கு பிடித்த விதமாக அவரது படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். வந்திருப்பவள் உண்மையிலேயே பங்கஜம் தானா? முந்தைய இரவில் நடந்த சம்பவங்கள் அவரது மூளை பிராந்தியத்தில் சுழன்று வந்தன. கோல் விளக்கின் வெளிச்சத்தில் பங்கஜம் நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 19. என்ன திருமேனி இப்படி பாக்குறீங்க? கவர்ச்சிகரமான புன்னகையுடன் பங்கஜம் நாராயணன் பட்டதிரியை நெருங்கினாள். பட்டதிரி அப்பொழுதும் தீராத சந்தேகத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஏன் என்னவோ மாதிரி இருக்கீங்க? மிகவும் நெருக்கத்தில் வந்தவள் கேட்டாள். பட்டதிரியின் நாக்கு வறண்டது. தனது உடம்பை ஒட்டியபடி நின்று கொண்டிருக்கும் பங்கஜம் ஒரு மோகினியைத்தான் என்று நம்பினான். ஆனால் இதுவரை அவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை வைத்து அவனிடம் தனக்குள்ள உரிமை கலந்த சுதந்திரத்தில் அவனது தோளின் மீது தனது தாடியை பதித்து நின்று கொண்டிருந்தாள். பட்டதிரி அவளது வாசனையை பரிசோதித்தார். இல்லை, இவள் மீது பாலைப்பூவின் வாசனை இல்லை. காய்ச்சிய எண்ணெயின் மனமும் அவன் வாங்கி கொடுத்த சந்தன சோப்பின் வாசனையும் தான் தெரிகிறது. அவளது மென்மையான கை மற்றும் விரல் பகுதிகள் அவனது உடலில் பட்டபொழுது நாராயணன் பட்டதிரியின் உடலில் இருந்த ரோம கால்கள் சிலிர்ப்படைந்தன. பங்கஜத்திற்கு ஒரு பிரத்யேக தன்மை இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் அவள் அப்பொழுதும் மலர்ந்த புத்தம் புது பூவாகத்தான் இருக்கிறாள். புதுமை பொலிவுடன் இருக்கிறாள். அவளிடம் ஏதோ ஒரு போதை இருந்தது. நாராயணன் பட்டதிரி அவளை தன் மடி மீது கிடத்தினான். நெற்றியில் விழுந்து கிடந்த அவளது சுருண்ட முடியிழைகளை பின்புறமாக வருடி ஒதுக்கினான். அவளது பார்வை அவனது கண்களில் பதிந்தது. அவளது கண்கள் அப்பொழுது நுரைத்து பொங்கும் மதுஜாடி போலிருந்தன. அவளது உதடுகள் அந்த வினாடியில் தான் மொட்டவிழ்ந்த மலர் இதழ்களைப் போல் பளபளப்பும் இளமையும் கலந்து தெரிந்தன. பட்டதிரியின் கை விரல்கள் அவளது உடல் பகுதிகளில் மென்மையாக இழைந்து நகர்ந்தன. அவளது இளம் சூடான மூச்சு காற்று அவனது கண்ணக்கதுப்புகளில் இடைவெளிகளுடன் மோதிக்கொண்டிருந்தன. இரவின் 3வது யாமம் முடிவடைந்த பொழுது ருத்திரன் அறைக்கு வெளியே இருந்து கூப்பிட்டார். பட்டதிரி, எழுந்திருங்க, நேரமாகிடுச்சு. பட்டதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஆனால் பங்கஜம் ருத்திரனின் குரலை கேட்டு கண் விழித்தாள். அவளது உடலை வளைத்து பிடித்திருந்த பட்டதிரியின் கைகளை நிதானமாக மாற்றிவிட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். என்னங்க திருமேனி? அவள் கேட்டாள். அவர் ஏன் இப்படி எருமை மாடு மாதிரி தூங்குகிறார்? சொன்னதையெல்லாம் மறந்துட்டாரா? பங்கஜம் உடனே திரும்பி வந்து பட்டதிரியை அசைத்து எழுப்பினாள். அவன் தூக்க கலக்கம் தெளியாமலேயே எழுந்தான். என்ன இது, இப்படி ஒரு தூக்கம்? 3வது யாமம் முடிய போகுது. நாம பேசிக்கிட்டதெல்லாம் மறந்துட்டீங்களா? கோவிலுக்கு போக வேணாமா? ருத்திரன் கேட்டான். அப்பொழுது தான் பட்டதிரிக்கு ஞாபகம் வந்தது. உடனேயே வாரி சுருட்டி கொண்டு படுகையிலிருந்து இறங்கினான். கொஞ்ச நேரத்திலேயே மூவரும் அங்கிருந்து கிளம்பினர். இல்லத்தின் வெளிப்புற மதிலை கடந்து வயல்பரப்பின் ஊடாக நடந்தனர். கருங்கல் படிகளை மிதித்து
கோவில் நிலை பெற்றிருக்கும் குன்றை அடைந்தனர். கருவறையின் வெளிப்புறம் நிலவொளியில் குளித்துக் கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் துவார பாலகர்கள் நிற்பது தெளிவாக தெரிந்தது. பங்கஜம், நீ ஒரு வேலை செய்யணும், ருத்ரன் சொன்னார். அவள் ஏனோ ஏகத்துக்கு பயந்து போயிருந்தாள். ராத்திரி நேரம். தேவி கோயில் முன்பாக 2 ஆண்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாள். எதற்காக இவர்கள் தன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதோ, இதில் என்னவெல்லாம் அபாயம் இருக்கிறது என்பதோ அவளுக்கு விளங்கவில்லை. இரவெல்லாம் ஒரு ஆடவனுடன் படுத்திருந்த பிறகு குளிக்காமல் கோவிலுக்கு வரவே கூடாது, பந்தாகிவிட்டது. இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருக்குமோ. அவள் பயம் விலகாமலேயே அங்கு நின்று கொண்டிருந்தாள். நீ என்ன பண்ற? நேரா கருவறைக்குள்ள நுழைஞ்சி தேவியோட சிலையையும் அதுக்கு கீழே கருங்கல் பலகைக்குள்ளே இருக்கிற வலம்புரை சங்கையும் எடுத்துட்டு வர, ருத்ரன் சொன்னார். ஐயோ, என்னால முடியாது, தேவி கோபிப்பாங்க. அவள் பயந்து நடுங்கியபடியே சொன்னாள். நீ எதுக்கு பயப்படணும்? நாங்க தான் இங்க இருக்கிறோமே, ஒன்றும் ஆகாது. நீ பாட்டுக்கு உள்ள போய் எடுத்துட்டு வா. ஐயோ, நான் போக மாட்டேன். அவள் வந்த வழியே இருளில் திரும்பி ஓட முற்பட்டாள். ருத்ரன் சட்டென்று பாய்ந்து அவளை பிடித்தார். என் கையில் என்ன இருக்கு பாத்தியா? துணியில் முடிந்து வைத்திருந்த நீளமான துணிப்பதியை காட்டி உரத்த குரலில் கேட்டார். கையில் இருக்கிறது கத்தி. பொதியை அவிழ்த்து அதை வெளியில் எடுத்தார். பளபளப்பான அந்த கத்தியை கண்டதும் அவளது பயம் மேலும் அதிகரித்தது. நான் சொல்றபடி நடக்கலைனா கைப்பிடி வரைக்கும் முன் தொண்டைக்குள்ள சொருகிடுவேன். ருத்ரன் வாளின் முனையை அவளது கழுத்து பகுதியில் பட்டும் படாமலும் பிடித்தபடி சொன்னார். பங்கஜத்திற்கு அந்த நிலைமையில் அவர் சொல்வதை கேட்பதை தவிர வேறு வழி கிடையாது. பளபளப்பான அந்த கத்தியை பார்த்துவிட்டு நேராக கருவறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அசுத்தமடைந்திருந்த அவள் கருவறைக்கான முதல் படியில் காலை எடுத்து வைத்த பொழுதே பூத கணங்களான துவார பாலகர்கள் வலுவிழந்து பின்வாங்கினர். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு கோவிலின் வரலாற்றில் ஓர் ஆணுடன் கூடி குழாவிய பெண் ஒருத்தி உடலை சுத்தப்படுத்தாமல் முதன்முறையாக கருவறையின் வாசலை நெருங்குகிறாள். அவளை வாளால் தொட்டால் கூட தேவ அம்சமுள்ள அந்த பூத கணங்களும் அசனமடைந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் அசைவற்று நின்றுவிட்டனர். பங்கஜம் திரும்பி பார்த்தாள். படிக்கட்டுகளின் இருபுறங்களிலும் நாராயணன் பட்டதரியும் ருத்ரனும் நின்று கொண்டிருந்தனர். ருத்ரன் அப்பொழுதும் கத்தியை ஓங்கியபடிதான் நின்றிருந்தார். முன்னேறாமல் திரும்பினால் அவர் கொல்வது நிச்சயம். கருவறையை நெருங்கியவள் அதன் தாழ்பாலை விலக்கி கதவுகளை உட்புறமாக தள்ளினாள். கதவுகள் விரிய திறந்து கொண்டன. உடனே ருத்ரன் நாராயணன் பட்டதரியின் கையில் இருந்த கோல் விளக்கை வாங்கி அவளிடம் கொடுத்தார். பங்கஜம் விளக்குடன் உள்ளே நுழைந்தாள். தேவி விக்கிரகம் பளபளத்துக் கொண்டிருந்தது. அவள் அதை கையால் எடுத்து வாசற்படியில் வைத்தாள். அதன் பிறகு கற்பலகையை நீக்கினாள். கோல் விளக்கின் வெளிச்சத்தில் உட்புறம் பார்த்தாள். அந்த சின்னஞ்சிறு சதுர பரப்புக்குள் இருக்கும் வலம்புரி சங்கு தெரிந்தது. அந்த சங்கை அவள் கையில் எடுத்த மறு வினாடி அதிபயங்கரமாக இடி முழங்கியது. கோவிலுக்கு முன்புறம் வளர்ந்திருந்த பிரம்மாண்டமான கிளையொன்று உடைந்து தரையில் விழுந்தது. ஆலமரத்தின் அடிப்பகுதியில் பிரதிஷ்டை செய்திருந்த சித்திரக்கூடங்களுக்கு பின்னால் நாகதேவதைகள் அலறல் குரலை எழுப்பின. கோவிலின் சுற்றுப்புறத்தை காவல் காத்து கொண்டிருந்த திக் பாலகர்கள் அமைதியாக இருந்தனர். கோவிலின் தென்மேற்கு மூலையில் பறந்து வளர்ந்திருந்த வில்வ மரத்தில் குடியிருந்த காடைகள் சிறகடித்து குரல் எழுப்பின. கோவிலின் மேல்புறத்தில் வவ்வால்கள் குறுக்கும் நெடுக்குமாக பறந்தன. அவை அசிங்கமான தோல் இறக்கைகளை வீசி அலங்கோலமாக குரல் எழுப்பின. வலம்புரி சங்கில் கையை வைத்தவுடன் பங்கஜத்தின் கையிலிருந்து பாய்ந்த மின்சார கத்தி போன்ற ஏதோ ஒன்று அவளது உடல் முழுவதும் பரவியது. மேற்கொண்டு அங்கு நிற்காத, சீக்கிரம் வா, ருத்ரன் குரல் கொடுத்தார். பங்கஜம் வலம்புரி சங்குடன் வாசற்படியை தாண்டி வெளியே வந்த பிறகு விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டாள். பிறகு கீழ்ப்புறமாக நடக்கத் தொடங்கினாள். அதே நேரம் காவல் இருந்த பூதகணங்கள் சுவரிலிருந்து தங்களது பிடிப்பை விட்டு முன்புறமாக குப்புற விழுந்தனர். பங்கஜம் வலது கையிலிருந்த வலம்புரி சங்கையும் இடது கையிலிருந்த தேவி விக்கிரகத்தையும் ருத்ரனிடம் நீட்டினாள். வேண்டாம், நீயே வச்சிரு. என் கையில நெருப்பு படுற மாதிரி தகிக்குது திருமேனி. அவள் அழுது புலம்பினாள். கொஞ்ச நேரம் தானே, எல்லாத்தையும் தாங்கிக்க. உன்னை தவிர வேறு யாரும் அதை தொடக்கூடாது. வீட்டுக்கு போனதும் எல்லாம் சரியாயிடும். இல்லை திருமேனி, என்னால் தாங்க முடியல. அதுக்குள்ள என் உடம்பை எரிஞ்சி பஸ்பமாயிடும்னு தோணுது. ருத்ரனின் கையில் இருந்த வாளை பார்த்தவாறே பயத்துடன் அவள் சொன்னாள். அதெல்லாம் வெறும் பிரமைதான். இல்லத்துக்கு போய் இதை வைக்க வேண்டிய இடத்தில் வச்ச பிறகு குளிச்சு தகிப்பையெல்லாம் மாத்திக்கலாம். வேறு வழி தெரியாமல் 2 கைகளிலும் நெருப்பு கங்குகளை பிடித்துக்கொண்டு போவது போல் அவள் ஓடினாள். அவளைத் தொடர்ந்து ருத்ரன் நாராயண பட்டதரியும் ஓடினார். விரைந்து வயல் பரப்புகளை தாண்டி இல்லத்தின் வெளிப்புற மதிலை அடைந்தாள். நாராயணன் பட்டதிரி வேகமாக ஓடி அவளை கடந்து நீராட்டு மனையின் பூஜை அறையை அடைந்து கதவை திறந்தான். உன்னோட கையில் இருக்கிற 2 பொருட்களையும் அப்படியே பூஜை அறைக்குள்ள வச்சிரு, ருத்ரன் சொன்னார்.
நெருப்பில் கணிந்தது போன்று வெப்பம் கூடிய விக்கிரகம் மற்றும் சங்கை அவள் பூஜை அறைக்குள் வைத்தாள். பிறகு உடனேயே குளியல் அறையை நோக்கி விரைந்தாள். அதற்குள் கிழக்கு வெளுக்கத் தொடங்கியிருந்தது. சூரியன் செருவத்தூர் கிராமத்தின் கிழக்கு குன்றுக்கு அப்பால் கனிந்த ஒரு செப்புத்தகடு மாதிரி மேலெழும்பி வந்தது. அன்றைய சூரியோதய ஒளியே என்னவோ மாதிரி இருந்தது. அந்த பகுதியே சோகை நோயால் பாதித்தது போல் வெளிரிய மஞ்சள் நிறத்தில் மூழ்கி கிடந்தது. பங்கஜம் தண்ணீர் இறைத்து செப்பு தவளையை நிறுத்த பொழுது உள்ளங்கை பகுதிகளில் பயங்கரமான வேதனையை உணர்ந்தாள். கையை ஊன்றி கவனித்த பொழுது கருணைக்கிழங்கின் தோலை சீவி எடுத்தது போல் தோல் பெயர்த்து விட்டிருந்தது. பயங்கரமான தீப்புண்ணின் எரிச்சல் தெரிந்தது. அது கைப்பகுதியிலிருந்து மேற்புறமாக உயர்ந்தது. ஏறத்தாழ 1 ரூபாய் நாணயத்தின் அளவுள்ள மேல் தோல் அழுகியது போல் உடலிலிருந்து பெயர்ந்து விழுந்தது. சற்று நேரத்தில் அவளது மார்பாகங்களிலும் அதே போன்ற உணர்வு ஏற்பட்டது. கனிந்து கொண்டிருக்கும் முமித்தீயில் இறங்கியிருப்பது போல் உடல் முழுவதும் நீராகி தகித்தது. அவளால் அசையவோ அலறவோ கூட முடியவில்லை. நாக்கு வெந்து போனது போல் ஆகியது. அவளது உடைகள் தோலில் அந்த உடல் பகுதியில் பட்டு எரிச்சலை மேலும் அதிகமாக்கின. நிற்கவோ உட்காரவோ படுக்கவோ கூட முடியாத மரண அவஸ்தையாக இருந்தது. உடல் முழுவதும் வெந்து வெடித்த பங்கஜத்தை கவனித்த நாராயணன் பட்டதிரி அப்படியே திகைப்பில் அசைவற்று போனான். பயப்படாதீங்க, இதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்கு எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது. ருத்திரன் ஆறுதலாக பேசினார். அதற்குள் உடல் முழுவதும் வெந்து போன பங்கஜம் வெளிப்புறமாக ஓடி வந்து இல்லத்துக்கு சொந்தமான குளத்துக்குள் பாய்ந்தாள். கைகால்களை போட்டு அடித்தாள். பாசமும் பசுமையான நீர் தாவரங்களும் கண்டபடி வளர்ந்திருந்த குளத்துக்குள் அவள் விரைவிலேயே மூழ்கி போனாள். சற்று நேரத்தில் ஒரு சில நீர்க்குமிழிகள் மேற்புறம் தென்பட்டு எல்லாமே அடங்கி போனது. மறுநாள் காலையில் ராமபத்திரன் நம்பூதிரியும் சேதுவும் கோவிலுக்கு வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. அத்தியாயம் 20. அந்த காட்சியை கண்ட ராமபத்திரன் திருமேனியும் சேதுவும் திகைத்து போய் நின்றனர். கருவறையின் வாசல் கதவும் நிலையும் பெயர்ந்து விழுந்து கிடந்தன. துவார பாலகர்களின் சிலைகள் பெயர்ந்து இடமாறி விழுந்து கிடந்தன. உள்ளே தேவி விக்கிரகம் இல்லை. எல்லாவற்றையும் கவனித்த பின் இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சேது, உள்ள பாருங்க, அந்த காலனுங்க இன்னும் என்னவெல்லாம் செஞ்சு தொலைச்சிருக்காங்களோ, திருமேனி சொன்னார். சேது கருவறைக்குள் நுழைந்தான். விக்கிரகம் காணாதுடன் விக்கிரகம் இருந்த பீடத்தின் கருங்கல் பலகையும் விலகி கிடந்தது. அதற்குள் இருந்த சர்பம் மட்டும் சுருண்டு படுத்து கிடந்தது. சட்டென்று தலையை உயர்த்திய சர்பம் சேதுவை பார்த்ததும் தலையை தாழ்த்தி அங்கிருந்து ஊர்ந்து இறங்கி கருவறையின் ஒரு மூலைக்கு சென்று மறைந்தது. என்ன செய்வது என்பது பற்றி திட்டவட்டமான எந்த முடிவும் இல்லாதால சேது கருவறையிலிருந்து வெளியேறினான். உள்ளே என்ன நடந்திருக்கு? ராமபத்திரன் கேட்டார். விக்கிரகத்தோட வலம்புரை சங்கையும் காணும். நிஜமாவா? அங்க இல்லைனா யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? திருமேனி யோசனையில் ஆழ்ந்தார். இதுல யோசிக்க என்ன இருக்கு திருமேனி? அதை அவனுங்க தான் எடுத்திருக்கணும். எனக்கு இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, சேது சொன்னான். அவங்களால வலம்புரி சங்கை எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு காவலா கிருஷ்ண சர்பம் இருக்குதே. நீங்க சொன்ன கிருஷ்ண சர்பம் இப்பவும் அங்கு இருந்தது. என்னோட சத்தம் கேட்ட பிறகுதான் அது மறைஞ்சுது. அப்படின்னா வீணா யோசிச்சுட்டு காலம் கடத்துறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உடனடியா நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். திருமேனி அங்கிருந்து கிளம்பினார். சேதுவும் அவரை பின்தொடர்ந்தான். சேது, சவுக்கியில் உட்காருங்க, நான் இதோ வந்துடுறேன். திருமேனி இல்லத்துக்குள் போனார். சற்று நேரத்திற்குள் திரும்பி வந்தார். அவரது கையில் ஒரு வெள்ளி பெட்டி இருந்தது. அதை திறந்த பொழுது அதற்குள் கண்ணை பறிக்கும் வெளிச்சத்துடன் வைரக்கல் ஒன்று தென்பட்டது. திரௌபதி, திருமேனி அழைத்தார். என்னன்னா என்றபடி நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் கிணற்றடியிலிருந்து துளசி மாடத்தருகே வந்து நின்றார். திரௌபதி எங்க? அவளை கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லு, திருமேனி கட்டளையிட்டார். அவளால் இப்ப வர முடியாது. ஓ அப்படியா? அப்ப இனி யாரை கூப்பிடுறது? திருமேனி தனக்குத்தானே பேசிக்கொண்டார். என்னத்துக்குன்னு சொன்னீங்கன்னா? சேது கேட்டான். ஒரு பெண் குழந்தை வேணும், அதாவது 20 வயசுக்கு உட்பட்ட பெண். வழக்கமாய் இதையெல்லாம் என்னோட மருமகள், அதாவது சகோதரியின் மகள் தான் செய்வா. என்னத்துக்குன்னு சொன்னீங்கன்னா நான் முயற்சி பண்றேன். இந்த வைரக்கல் மாந்திரிக சக்தி வாய்ந்தது, அதாவது மை பார்க்கறதுக்கு பதில் இந்த கல்லை பயன்படுத்தலாம். இந்த குடும்பத்துக்கு இது கிடைச்சதே ஒரு பெரிய கதை. ராமபத்திரன் நம்பூதிரி தாம்பாளத்திலிருந்து வெற்றிலையை எடுத்து சுண்ணாம்பை தடவினார். பிறகு பாக்கையும் தேவையான அளவு வெட்டி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். சற்று நேரம் மென்று அரைத்த பிறகு கொஞ்சம் புகையிலையை எடுத்து கடைவாயில் வைத்துவிட்டு பேச்சை தொடர்ந்தார். என்னோட தாத்தாவோட தாய் மாமா ஒரு பெரிய மந்திரவாதியாக இருந்தார். உண்மையிலேயே பெரிய மாந்திரிகன் தான்.
ருத்ர மாந்திரங்கள் பண்றதுல கெட்டிக்காரர். அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எதிராளியை நினைச்சு வெத்தலைய 2 துண்டா கிழிச்சார்னா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எதிராளியும் 2 துண்டா கிழிபடுவார். ஆனாலும் அவர் அந்த மாதிரி வேலைகளை செய்யறதுல விருப்பமில்லாதவர். ஒரு தடவை தெற்கே இருக்கிற ஏதோ ஒரு ஊருக்கு மாந்திரிகம் செய்ய போய்கிட்டு இருந்தார். நடுராத்திரி நேரம். பயணத்தால ரொம்பவும் களைச்சு போயிருந்தார். கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும்னு நினைச்சார். சுற்றுமுற்றும் பார்த்தார். கொஞ்ச தூரத்துல பாழடைஞ்ச ஒரு கோவிலும் மண்டபமும் தட்டுப்பட்டது. தற்சமயம் அங்க தங்கலாம்னு நினைச்சவர் மண்டபத்துல போய் படுத்தார். இடது கையை மடக்கி தலையணை ஆக்கி அதோட கண்ணத்தை சேர்த்து வச்சு கண்ணை மூடி தூங்க போற நேரம் யாரோ அவருக்கு பக்கத்துல வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல வந்த பிறகு தான் கவனிச்சார். ரொம்பவும் அழகான ஒரு சின்ன பொண்ணு. ராமபத்ரன் அவள் நேரில் பார்ப்பது போல் முன்புறம் பார்த்து விட்டு தொடர்ந்தார். தேவலோக பெண் மாதிரியான இளம்பெண். அவள் பக்கத்துல வந்ததும் அவருக்கு இன்னார்னு புரிஞ்சிருச்சு. ஒரு மோகினி. அவர்கிட்ட வந்தவள் அவர் கூடவே படுத்துக்கிட்டா. பொழுது விடியறதுக்கு முன்னால எழுந்து அவள் சொன்னாலாம், நானும் உங்க கூடவே வந்துடுறேன். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா. தாத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் குழம்பினார். இவளை எப்படி இல்லத்துக்குள்ள கொண்டு போறது? அதை உணர்ந்துகிட்ட அவளே அதுக்கு ஒரு மாற்று வழியையும் சொன்னாள். வேற யாரோட கண்ணுக்கும் புலப்படாம ரொம்ப ஜாக்கிரதையா உங்க இல்லத்துல இருந்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அவள் அவர் கூட கிளம்பி வந்துட்டா. இதோ இருக்கே, இதுக்கு அடுத்த அறையில் தான் அவள் குடியிருந்தாள். அவருக்கு தள்ளாமை வந்த பிறகு அடுத்த ஜென்மத்துல சந்திக்கிறதா சப்தம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டா. போகும்பொழுது அவள் ஒரு மோதிரத்தை கொடுத்தாள். அதிலிருந்த கல் தான் இந்த வைரம். அவளை பார்க்கணும்னு தோணும் பொழுது இந்த கல்லை பார்த்தால் போதும்னு சொல்லியிருந்தாள். தாத்தாவோட மரணத்துக்கு பிறகு அவரோட அறையிலிருந்து இது என் அப்பாவுக்கு கிடைச்சது. அப்பாவும் ஒரு மாந்திரிகர் தான். ராமபத்ரன் திருமேனி வெற்றிலையை மென்றுவிட்டு உதட்டோடு 2 விரல்களை பதித்து விசையுடன் நீட்டி துப்பினார். பிறகு பேச்சை தொடர்ந்தார். அப்பா ஏதோ ஒரு தேவைக்காக இந்த கல்லை எடுத்து பார்த்தார். எதையோ யோசித்தபடி. அப்போ அவர் எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாரோ அதுவே அதுல தெரிஞ்சுது. அதற்கு பிறகு எதை மனசுல நினைச்சிட்டு இதை பார்த்தாலும் அது அப்படியே இதுல தெரிய ஆரம்பிச்சது. ஒரு தடவை இந்த கல் யாரோடதுன்னு பார்க்க அப்பா விரும்பினார். அப்போ இதுல அந்த மோகினி தட்டுப்படுச்சு. ஆனா அப்பாவுக்கு விஷயம் புரியல. நீ யாருன்னு அப்பா கேட்டார். உடனே அதுக்கு அந்த மோகினி ஒரு நிபந்தனை போட்டது. இனிமேல் சுயமா யார் பார்த்தாலும் இதுல ஒன்றும் தெரியாது. ஒரு கன்னிப்பெண் பார்த்தால் மட்டுமே தெரியும். அதனால தான் என்னோட மருமகளை இதுக்காக பயன்படுத்த நேர்ந்தது. நான் கௌசல்யாவை கூட்டிட்டு வரேன், சேது சொன்னான். யார் அந்த கௌசல்யா? ராமன் நாயரோட மகள். அப்படின்னா சரி. சேது கௌசல்யாவை அழைத்து வந்தான். ஏமா, குளிச்சு சுத்தபத்தமா தானே வந்திருக்கிற? திருமேனி கேட்டார். ஆம் என்பதற்கு அடையாளமாக அவள் தலையாட்டினாள். இதோ இந்த கல்லை ஊன்றி பார்க்கணும். அப்புறம் நான் சொல்றதை பத்தி யோசிக்கணும். நீ எதை பத்தி யோசிக்கிறாயோ அது இதுல தெரியும். அது என்கிட்ட அப்படியே சொல்லணும். சொல்றேங்க. சரி, பாத்துக்கமா. குன்றின் உச்சியில் இருக்கிற கோவில்ல இதுவரைக்கும் இருந்த வலம்புரி சங்குல தேவி குடியேறி இருந்தாங்க. இப்ப அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். காமிச்சு கொடுங்க. கௌசல்யா அதை காதல வாங்கி அப்படியே மனதில் நினைத்தாள். அவளது உதடுகள் சொற்களை உச்சரித்தன. அந்த வலம்புரி சங்கு எங்கே? வைரக்கல்லின் பிரகாசம் குறைந்து கொண்டே வந்தது. அதன் பிறகு அவளது கண்களுக்கு முன்னால் வட்ட வடிவமான இருள் பரவியது. அவள் அந்த இருட்டு பகுதியை பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்குள் மிகவும் தொலைவில் இருந்து ஒளிப்பொட்டு ஒன்று நெருங்கி வருவது போல் அவளுக்கு தோன்றியது. அவள் அதையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். வலம்புரி சங்கு. அவள் மந்திரித்தாள். தெரியுதாமா? திருமேனி விசாரித்தார். ஆமாங்க, தெரியுது. அது இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கௌசல்யா மனதை அலைப்பாய விடாம உற்று பார்த்தாள். சுற்றியும் ஒரே இருட்டாய் இருக்கு. அவள் சொன்னாள், அது எந்த இடம்னு யோசிச்சு பாருமா. ஒரே இருட்டு தான் தெரியுது. அந்த இருட்டுல வேற ஏதாவது தெரியுதாமா? என்னமோ பளபளப்பா தெரியுது. அதே நல்லா பாருமா. ஒரு நிலவிளக்கு தெரியுது. அதுக்கு பின்னால ஒரு கதவு தெரியுதாமா? ஆமாம், இப்ப தெரியுது. சந்தேகத்துக்கு இடமே இல்லை. பூஜை அறைக்கு உள்ளேதான் இருக்கு. மேற்கொண்டு எதையும் யோசிக்க வேண்டாம், திருமேனி சொன்னார். அந்த பெட்டியை மூடி வைத்தார். கௌசல்யாவை அனுப்பிடலாங்களா? அனுப்பிடலாம். சேது அவளை அழைத்து கொண்டு போய் அவளது வீட்டில் விட்டுவிட்டு வந்தான். ராமபத்ரன் திருமேனி தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தார். இப்பதான் சரியான போட்டி ஆரம்பமாயிருக்கு. வலம்புரி சங்கு அவங்க கிட்ட இருந்தா நம்மால எதுவும் செய்ய முடியாது. தேவி இப்போ அங்க பந்தனத்துல இருக்காங்க. அதை முதல்ல எடுக்கணும்.
ஆனா அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அவர் சொல்வதை சேது மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவங்க எப்படி சங்கை எடுத்துட்டு போனாங்க? சேது கேட்டான். ஏதோ ஒரு மோசமான வேலை செஞ்சுதான். அது என்னன்னு வேணும்னா கண்டுபிடிக்கலாம். திருமேனி உறுதியளித்தார். அன்று இரவு வெகு நேரம் சென்ற பின்னும் ராமபத்திரன் நம்பூதிரி உறங்கவில்லை. வலம்புரி சங்கை அங்கிருந்து எப்படி எடுப்பது என்பதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதைய சூழ்நிலையில் ருத்ரன் அங்கிருப்பது வரை அது சுலபமான காரியமல்ல. எதுக்கும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துடலாம் என்ற ராமபத்திரன் எழுந்து தரவாட்டின் தென்புறம் வந்தார். அங்குதான் மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருந்தனர். சங்கினி, திருமேனி அழைத்தார். என்னங்க? ஒரு பெண் குரல் கேட்டது. நான் சொல்ற மாதிரி செய்யணும். நீராட்டு மனைக்கு போய் அதோட பூஜை வாசல்ல யாரெல்லாம் காவல் இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு வா. ஒரு நிழல் அங்கிருந்து பறந்து உயர்ந்து மேற்கு புறமாக விரைந்தது. திருமேனி திரும்பவும் சவுக்கைக்கு வந்தார். திருமேனி, வாசற்படியில யாரோ நிக்கிறாங்க, சேது சொன்னான். ராமபத்திரன் திரும்பினார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அடுத்து நான் என்ன கதை படிக்கணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.